நமது இல்லம் தோறும் இயற்கை வைத்தியர் கல்வி நீக்க பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். சிறப்பு விருதாக இருந்திருக்க திருமதி கல்வப்பு சிகிச்சை நிறுவனர் சத்யா அம்மா அவர்களை நமது குழுவின் சார்பாக வருக வருக என அன்பு வரவேற்கிறேன். இன்றைய வகுப்பு அந்த 3 நாட்கள் பெண்களின் ஒரு வரம் பகுதி 2 சேலத்திலிருந்து கோயம்புத்தூர்ல. நன்றி அம்மா. சாத்மி. எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று ஒரு அற்புதமான நன்னாள். 2வது பகுதி. நேற்று நம்ம அந்த 3 நாட்கள் வரமாக மாறுவது எப்படி அப்படின்னு பத்தி ஆரம்பிச்சு பேசினோம். நிறைய விஷயங்கள் அதுல ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு அதுல தொடர்பா என்ன வரப்போறதுன்னு பாத்தீங்கன்னா, நேற்றுக்கே சொல்லியிருந்தேன், நிறைய ஆண்கள் வந்தாக்கதான் நான் அதை பத்தி பேசுவேன். கொஞ்சம் இன்னொரு 10 மினிட்ஸ் கழிச்சு அதை பத்தி பேசுறேன். அதாவது எதுக்காக ஓய்வு தேவை அப்படின்றது திருப்பி ஒரு 5 மினிட்ஸ்ல ரீகேப் பண்ண போறேன். ஸோ அது ஒரு 10-15 மினிட்ஸ் கழிச்சு அதை திருப்பி பேசலாம். ஸோ இப்போ சொல்ல போற விஷயம் லேடிஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். எல்லாருக்கும் ஆடிபிளா இருக்கா நான் பேசுறது? நல்லா கிளியரா இருக்கா வாய்ஸ்? இப்போ நேற்றுக்கு சொல்லியிருந்தேன் எந்தெந்த வேலைகள் நம்ம பெண்கள் செய்யணும், பெண்கள் செய்யக்கூடாது அப்படின்றது. செய்யக்கூடாதுன்னா என்ன, அதனால நமக்கு சில பிரச்சனைகள் வரும். ஒரு சில வேலைகள் நம்ம கண்டிப்பா செய்யணும். அது நமக்கு என்ன பண்ணும்னா நமக்கு சில நன்மைகளை உண்டாக்கும். இப்ப பாத்தீங்கன்னா, நம்ம அந்த காலத்துல இந்த குச்சி வச்சு துடைக்கிறது எல்லாம் கிடையாது. அதாவது நம்ம வீடு துடைக்கிறது கீழே குத்த காலை வச்சு குனிஞ்சு துடைக்கணும். இந்த பயிற்சி தான் நம்ம கர்ப்பப்பைக்கு ரொம்ப 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 முக்கியமானது. இப்ப கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் டாக்டர் சொல்லுவாங்க, குனிஞ்சு பெருக்குங்க, குனிஞ்சு தொடைங்க. அப்புறம் நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸுடைய பொண்ணுகள்லாம் பாத்ரூம் கழுவுவாங்க, குனிஞ்சு பாத்ரூம் நல்லா தேய்ச்சி கழுவுறது. அது மாதிரி எல்லாம் கடைசியில 1 மாசம் 2 மாசம் செய்வாங்க, அந்த டைம் சொன்னதுக்கு அப்புறம். ஸோ இது எதுக்காக செய்யறாங்கன்னா, அந்த கர்ப்பப்பை அப்ப விரிஞ்சு கொடுக்கும். அதே மாதிரி இப்போ அதே தான் நமக்கு நான் சொன்னேன் இல்லையா, அந்த விரிஞ்சு சுருங்கி விரியிறது, அந்த பயிற்சி அது செய்யும் போது தானாக நடக்கும். இப்ப நம்ம என்ன பண்றோம், போய் வெளியில போய் எக்ஸசைஸ் எல்லாம் கத்துண்டு செய்யறோம். இந்த அடிப்படையான நம்ம வீட்டு வேலைகளை செஞ்சாலே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு பீரியட்ஸ் நார்மலா வரும். இப்போ என்கிட்ட நிறைய பேர் நிறைய கவுன்சிலிங் பண்ணியிருக்கேன் 20 வருஷமா. ஃபோன்லயும் சரி, நேரடியா. கொரோனாக்கு அப்புறம் ஃபோன்ல தான் பண்றேன். அதுக்கு முன்னாடி 15 இயர்ஸ் மேல பெண்களுக்கு கவுன்சிலிங் பண்ணியிருக்கேன். எல்லா விஷயத்துக்காகவும், ஆன்மீக சம்பந்தப்பட்டது, உடல் ரீதியான. ஏன்னா நான் யோகால பிஜி டிப்ளமா பண்ணியிருக்கேன். நேச்சுரோபதி, திருமந்திரம், அப்புறம் வர்மா, அக்குபஞ்சர் எல்லாம் கிராஷ் கோர்ஸ் பண்ணியிருக்கேன். ஜெயிலில் போய் யோகா கற்றுக் கொடுத்துருக்கேன் 4 வருஷம் தொடர்ந்து நம்ம கோயம்புத்தூர் ஜெயிலில். ஸோ அதுக்கப்புறம் ரேக்கி தான் என்னுடைய முக்கியம். என்னுடைய வாழ்க்கை மாறினது ரேக்கினால தான். பிராணிக் ஹீலிங் எல்லாமே தொடர்ந்து 2010 வரைக்கும். 2010க்கு மேலே கல்லுப்பு சிகிச்சை 2012ஆம் வருஷத்துலேருந்து தொடர்ந்து கற்றுக் கொடுக்குறேன். நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் கற்றுக் கொடுத்துருக்கேன். இன்னும் மேல்நாட்டுக்கு போய், அது வெளிநாட்டுக்கு போய் எல்லா இடத்துக்கும் பரப்பி பெண்களே அவங்களுடைய இல்லத்தரசின்னு சொல்லுவாங்க, அந்த உப்பு மூலியமா நம்ம சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் ஹீலிங் நடந்திருக்கு. ஸோ இதுதான் என்னுடைய ஷார்ட்டான அறிமுகம். ஸோ யாரெல்லாம் கல்லுப்பு சிகிச்சை கத்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ என்னை வாட்ஸ்அப் மூலியமா கான்டாக்ட் பண்ணுங்க. நிச்சயமா நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாம ரேக்கி பிரமிட் சிம்பல், அப்புறம் மௌனம் சாதிப்பது பத்தி நம்ம எடுத்திருக்கோம் ஏற்கனவே. அதே போல நம்ம பௌர்ணமி தியானம், அமாவாசைக்கு எப்படி ப்ரேயர் பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி சந்தோஷமா இருப்பது நம்ம கிளாஸ் எடுத்திருக்கோம். மேலும் முக்கியமானது மெடிடேஷன், தியானம் எப்படி செய்வது, குண்டலினி தியானம், இதெல்லாம் சொல்லித்தரேன். அதனால அவசியம் நீங்க கலந்துக்கலாம். இதுல எல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம அந்த பயிற்சிகள் என்னென்ன செய்யணும்னு பார்த்தோம். அடி வயிற்றை அழுத்தி செய்யக்கூடிய பயிற்சிகள், அதெல்லாம் அதான் பயிற்சிகள்னா என்ன, வேலைகள். கீழே உட்காந்து சாப்பிட்றது, கீழே உட்காந்து காய்கறி நறுக்கிறது, எல்லாமே நின்றுட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எங்க பிரச்சனை ஆரம்பிக்கிறதுனா, நின்றுட்டே நம்ம செய்யறதுனால தான்
நிறைய பிரச்சனைகள் வருது. அந்த காலத்துல உட்கார்ந்து குண்டி அடுப்புல அவங்க ஊதி ஊதி பண்ண உட்காந்துதான் பண்ணுவாங்க. அதுவும் குத்த உட்காந்துதான் சமைப்பாங்க. அப்போ வந்து இல்ல இப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, நம்ம புதுசா வீடு கட்டுறவங்க என்ன பண்ணலாம்னா, பிளாட்ஃபார்ம் அந்த மேடை இருக்கு இல்லையா, அதை வந்து கீழே வச்சுட்டு நம்ம கீழே உட்காந்து சமைக்கலாம். ஜம்முன்னு இருக்கும். எத்தனை பட்சணம் வேணாலும் பண்ணி தருவாங்க பாட்டி எங்க காலத்துல எல்லாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அவங்க நிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கீழே உட்காந்து அந்த மேடையில பண்ணிடுவாங்க. அதனால நம்ம நம்ம வீடு நமக்காக தான் கட்டுறோம். நம்ம சௌகரியத்துக்காக தான் கட்டுறோம். அப்போ அதை லோவா எதுக்காக அது மாறிட்டுன்னா, கேஸ் சிலிண்டர் வைக்கிறதுக்காக தான் அந்த ஹைட்டு வந்தது. ஸோ நிறைய பேர் இப்போ எங்க வீட்லயும் வந்து கேஸ் சிலிண்டர் வெளியில வச்சுட்டோம். ஆனா அப்பெல்லாம் எனக்கு இந்த ஐடியா இல்லை. அந்த யோசனை எல்லாம் இப்பதான் ஒரு 10 இயர்ஸா தான். ஸோ எங்க வீடு கட்டி 20 வருஷம் மேல ஆயிடுச்சு. ஸோ இனிமே கட்ட போறவங்க அந்த ஸ்டைல்ல கட்டி பாருங்க. ஸோ ஒரு சின்ன நம்ம அந்த கான்கிரீட்லயே நம்ம ஒரு ஸ்லாப் போட்டு அந்த சமைக்கிற இடத்துல உட்காந்து சமைக்கிற மாதிரி நம்ம ஐடியா பண்ணிக்கலாம். இது ஒரு முன் யோஜனை, அவ்வளவுதான். ஸோ குனிந்து செய்யும் வேலைகளை செய்யும் பொழுதுதான் நமக்கு அந்த கர்ப்பப்பை ஆக்டிவேட் ஆகி பீரியட்ஸ் நார்மல் ஆகும். அதே மாதிரி குனிஞ்சு செய்யும்போது நம்ம உடம்பு வளையுது இல்லையா, உடம்பு வளையும் போதுதான் மனசும் வளையும். அதான் அது குட்ட சொல்லுவாங்க, குட்டுவாங்க, குனி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சில பேர் குனியறதுக்கு அந்த பெண்கள் வந்து குனியும் போது நம்ம வந்து அடங்கி போகணும், நம்ம அனுசரிச்சு போகணும். அந்த தன்மைகள் வந்து இந்த மாதிரி வேலைகள் செய்யும் போது நமக்கு தானா இருக்கும், தானா வரும். அந்த தன்மைகள் ஃபிளெக்சிபிலிட்டி, வளைஞ்சு கொடுக்கும் தன்மை, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ அந்த ஃபிளெக்சிபிலிட்டி வரும்போது ஹார்மோனும் நார்மலா சுரக்க ஆரம்பிக்கும். அந்த நம்ம குனிஞ்சு பெருக்கிறோம், குனிஞ்சு சமைக்கிறோம், அதாவது உட்காந்து சமைக்கிறோம், அப்புறம் துணி துவைக்கிறோம், துடைக்கிறோம், இந்த மாதிரி வேலைகள்லாம் அதாவது பெரிய தொடப்பம் எடுத்துக்க கூடாது, குட்டை தொடப்பமா இருக்கணும். அப்பதான் நம்ம குனிஞ்சு நல்லா பெருக்குவோம். ஸோ இதெல்லாம் வந்து வளையும் தன்மையை கூட்டும், நமக்கு ஹார்மோன்கள் நன்றாக சுரக்கும். அப்படி இப்படி நின்றுட்டு துடைக்கிறாங்களா குச்சியில, அது துடைச்சாக்க நம்ம தோள்பட்ட வலி வந்துடும் பெண்களுக்கு. ஆண்களுக்கு தான் அந்த குச்சி வச்சு துடைக்கணும். ஏன்னா அவங்களுக்கு தோள்பட்டை நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்க பார்த்துருப்பீங்க, நல்ல பலசாலிகளுடைய தோள்பட்டையெல்லாம் நல்ல உறுதியா திருடமா நல்ல ப்ராடா ஹெவியா இருக்கும். நமக்கு வந்து தோள்பட்டை சாஃப்டா மென்மையா இருக்கும், நமக்கு கொஞ்சம் குறுகலா இருக்கும். அதாவது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஸோ அதனால தான் நிறைய பெண்கள் குச்சியால துடைக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தோள்பட்டை வலி வரும், முதுகு வலி வந்துடும். அதனால அது செய்யக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வேலைகளை சின்ன வயசுல இருந்து நாங்கெல்லாம் படிக்காம இல்லை, நானும் பிஎஸ்சி வரைக்கும் அந்த காலத்துல 80s படிச்சிருக்கேன். ஆனா எங்க வீட்டுல எல்லா வேலையும் நான் செய்வேன், அம்மியில அரைப்பேன். அதனால இப்ப அரைக்கணும் சொல்லல, அந்த எக்ஸசைஸ் தான் இப்ப பண்ணிட்டு இருக்கோம். நான் யோகா டீச்சர், அதனால அந்த எக்ஸசைஸ் தான் பண்ண சொல்றாங்க, இப்படி அரைக்கணும்ன்றாங்க அந்த எக்ஸசைஸ்ல. அதுக்கப்புறம் துவைக்கிற மாதிரி துவைக்க சொல்றாங்க, அது இருக்கிற மாதிரி பாவனை பண்ணி அப்புறம் அம்மியில அரைக்கிற மாதிரி இப்படி பண்ண சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கைக்கு எக்ஸசைஸ், காலுக்கு எக்ஸசைஸ், இடுப்பு எக்ஸசைஸ், இதான் பண்ணிட்டு இருக்கோம். அதான் ஜோக்கா இருக்கு. ஸோ அந்த கருவி இல்லாமே அந்த அந்த எக்ஸசைஸ் தான் பண்ண சொல்றாங்க யோகால முக்கியமா. அதுக்கப்புறம் சுய அன்பு, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெண்கள் இப்போ வந்து பெண்களை நான் வந்து ஏன் இதை பெண்களுக்கு மட்டும் சொல்றேன்னாக்கா, அவங்களுக்கு தான் இந்த பாதிப்பு அதிகம். சின்ன வயசுல இருந்து நம்ம 3 ஜெனரேஷனா என்ன பார்த்துருக்கோம், பெண்ணா பிறந்தா பாவ ஜென்மம், அப்புறம் அது வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு ஃபேமிலியில தான் போவ, நீ ரொம்ப அனுசரிச்சு போகணும், அப்படி இப்படி. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, சந்தோஷமா நம்ம எங்க போனாலும் சந்தோஷமா இருக்கலாம். அந்த பதிவுகள் என்ன ஆகுதுன்னா, நமக்கு நல்லா இருந்தா கூட எதா ஆயிடுமோ, ஒரு பயம், ஒரு தவிப்பு, ஒரு தயக்கம், ஒரு முன் யோஜனை, இதெல்லாம் வரும். எனக்கு என்ன ஆச்சுன்னா, என்னுடைய பாதிப்பு எப்படின்னு சொல்றேன். எனக்கு அம்மா கிடையாது. அப்ப நான் வந்து மெச்சூர் ஆன உடனே பக்கத்து வீட்டு அம்மா வந்து என்கிட்ட நிறைய நெகட்டிவா சொல்லிட்டாங்க. இந்த பீரியட்ஸ் வந்த உடனே, என்ன நீ இந்த இந்த வலியே தாங்க முடியலையே, நீ பிரசவ வலி எப்படி தாங்குவ, உனக்கு அம்மாவும் இல்லை, எல்லாமே நெகட்டிவ். நீ பிரசவ வலியெல்லாம் வந்தா நீ எவ்வளவுதான் இந்த ஊரே கூட்டிடுவ போல இருக்கு, அப்படி கத்துவ போல இருக்கே, இதுக்கே நீ வந்து சுருண்டு சுருண்டு விழற அப்படின்னு சொல்லி அதையே சொல்லிட்டு இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் இன்னைக்கு என்னமோ பிரசவம் ஆற மாதிரி அதை பத்தி இன்னைக்கே சொல்லி எனக்கு அந்த பிரசவம்னாலே ஒரு பயம். அந்த 15 வயசுல எனக்கு அந்த பாதிப்பு வந்தது. அதுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சுது இது எவ்வளவு பெரிய பாதிப்பா இருக்கு எனக்குன்ட்டு. நம்ம எப்படி சொல்லணும்னா, நான் நேத்திக்கு சொன்னேன் பாருங்க, ஒரு பிரம்மா மாதிரி
பெண்கள் கிட்ட சொல்லணும், நீ வந்து இந்த கர்ப்பப்பை வந்து நமக்கு மெச்சூர் ஆகும்போது அது விரிஞ்சு கொடுக்கும், அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது, நேத்திக்கு சொன்ன அந்த இதெல்லாம் சொல்லுங்க, விவரிச்சு சொல்லிட்டு அப்போ நம்ம அந்த படைப்பாளி, நம்ம ஒரு உயிரை கொடுக்க போறோம். அந்த கர்ப்பப்பைன்றது ஒரு அற்புதமான ஒரு உறுப்பு. அது உயிரை கொடுக்கக்கூடிய அந்த உறுப்பை நம்ம பத்திரமா பாதுகாக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேலைகளை செய்யணும். அதை ஆக்டிவேட் பண்றதுக்கும் அது பாதிப்பு இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதை நேசிக்கணும், நம்ம பெருமைப்படணும். சோ அதுக்காக நம்ம அந்த அந்த பெண்மையை வந்து பாராட்டணும், நம்ம பயமுடுத்த கூடாது. இப்போ நம்ம சுய அன்பு சொல்லுங்க. என்ன சார் கேக்குதுங்களா? இல்ல நீங்க பேசுங்கம்மா, அவங்க சும்மா ஓபன் பண்ணிருக்காங்க. ஓபன் பண்ணாதீங்க ப்ளீஸ், மியூட் போட்டுருங்கப்பா. இப்போ சுய அன்பு பத்தி பேச போறேன். எல்லாரும் நான் சொல்ற வாக்கியத்தை வந்து நீங்க மனசுக்குள்ள கண்ணை முடிக்குங்க, யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் சொல்லிடுங்க வீட்டுல. இது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் உங்களுக்கு இதை ஆடியோ அனுப்புறேன், நீங்க வந்து அதை எடுத்துக்கலாம். அதை எடுத்து நீங்க டெய்லி நீங்க நோட் பண்ணிட்டு நீங்க தினம் அதை சொல்லலாம். ஒரு 21 days சொல்லும் போது உங்களுக்கு அது மனசுல பதியும் போது அந்த பெண்மை பத்தின நம்ம ஒரு புகழ்ச்சியா, நமக்கு ஒரு நிகழ்ச்சியா, ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். நம்ம பெருமையா நம்ம உள்ளுக்குள்ள அதை நம்ம நினைச்சு பார்த்துக்கலாம். ஏன்னா பழைய பதிவுகள் எல்லாம் நம்ம வந்து இரேஸ் பண்ணணும், ரப்பரை போட்டு அழிச்சு புதிய பதிவு நம்ம வந்து உருவாக்கணும். இது போக உள்ள போய் அது ஊற ஊற அது வெளியில போயிடும். அது வேண்டாம் அப்படின்னு நீங்க இன்னிலேருந்து அது தப்பான பதிவு, நமக்கு அது வேண்டாம்னு நினைச்சுக்கோங்க. நான் பெருமைக்குரிய ஒரு படைப்பு தான், இறைவனுடைய படைப்புகளோட நான் ஸ்பெஷல் தான், பெண்கள் ஒரு ஸ்பெஷல் படைப்பு அப்படின்னு நீங்க இன்னிலேருந்து முடிவு பண்ணி அதை உறுதி பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்ற வாக்கியத்தை நீங்க பின்னாடியே உள்ளுக்குள்ள சொல்லுங்க. இறைவனுக்கு இதை சமர்ப்பிக்கிறேன். சத்யா என்ற நான் பெண்ணாக பிறந்ததுக்கு நன்றி இறைவா, என் தாய் தந்தையருக்கு நன்றி. இப்போ நீங்க சொல்ல வேண்டியது, கண்ண மூடி, இறைவா நான் என்னை ஆழமாகவும் முழுமையாகவும் சுய நினைவுடன் ஏற்றுக்கொள்கிறேன். நான் என்னை ஆழமாகவும் முழுமையாகவும் சுய நினைவுடன் ஏற்றுக்கொள்கிறேன். இறைவா, இந்த பிறவியில் என்னை பெண்ணாக படைத்ததற்கு நன்றி. இறைவா, இந்த பிறவியில் என்னை பெண்ணாக படைத்ததற்கு நன்றி. இறைவா, இந்த பிறவியில் என்னை பெண்ணாக படைத்ததற்கு நன்றி. நான் என்னை நேசிக்கிறேன், நான் என்னை நேசிக்கிறேன், நான் என்னை நேசிக்கிறேன். நான் என்னை மதிக்கிறேன், நான் என்னை மதிக்கிறேன், நான் என்னை மதிக்கிறேன். நான் என்னை நம்புகிறேன், நான் என்னை நம்புகிறேன், நான் என்னை நம்புகிறேன். இந்த வாக்கியங்களை ஆண்களும் சொல்லலாம். அந்த பெண்ணுன்றது பதிலா நீ ஆண்னு சொல்லிக்கலாம். நீங்களும் பிரம்மா தான், ஒவ்வொரு அப்பாவும் பிரம்மா தான். அதனால இந்த வாக்கியம் வந்து அந்த வேர்டு மட்டும் மாத்தி நீங்க சொல்லிக்கலாம். இறைவன் ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காகத்தான் என்னை பெண்ணாக படைத்திருக்கிறார் என்று நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன். நான் என் தவறுகளை மன்னித்து விட்டேன். நம்மளே நம்ம சுயம் மன்னிச்சுக்கிறோம். நான் என் தவறுகளை மன்னித்து விட்டேன். நான் என் தவறுகளை மன்னித்து விட்டேன். இதுவரை செய்த எல்லா நன்மைகளையும் நான் பாராட்டிக் கொள்கிறேன். இது நாள் வரை செய்த தவறுகளை மன்னித்து விட்டேன். இதுவரை செய்த எல்லா நன்மைகளையும் நான் பாராட்டிக் கொள்கிறேன். என்னால் எந்த சந்தர்ப்பத்தையும் பொறுமையாகவும் நிதானமாகவும்
தைரியமாகவும் என்னால் கையாள முடியும். எந்த சந்தர்ப்பத்திலும் நான் வெற்றியை நிச்சயம் அடைய முடியும். நான் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உற்சாகமாகவும் உத்வேகத்துடனும் செயல்பட முடியும். நான் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உற்சாகமாகவும் உத்வேகத்துடனும் எப்பொழுதும் செயல்பட முடியும். நான் ஒரு பெண்ணாக பிறந்ததால்தான் நான் தாயாக முடிந்தது. தாயாக முடியும் என்று நான் நம்புகிறேன். நான் தான் பிரம்மா. நானே பிரம்மா. நானே பிரம்மா. பிரம்மம் என்னுள்ளே இருக்கிறது. இறைவன் என்னுள்ளே இருக்கிறார். அதனால் அந்த இறை சக்தியும் என்னுள்ளே இருக்கிறது. அந்த இறைவன் என்னுள்ளில் இருப்பதை நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன். அந்த இறைவன் இருக்கக்கூடிய இந்த உடலை நான் பத்திரமாக பாதுகாப்பேன். இறைவா, இந்த படைப்பை கொடுத்ததற்கு கோடான கோடி நன்றி. இந்த பிறவியில் நான் எதற்காக பிறந்தேன் என்பதை நான் உணர்ந்து அந்த வேலையை நான் முழுமையாக செய்ய வேண்டும் என்று தங்களிடம் பிரார்த்திக்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த உயிர் எதற்காக இந்த உடலுக்கு வந்தது என்பதை நான் பரிபூர்ணமாக உணர்ந்த நிலையில் நான் செயல்படுவேன். இறைவா, ஒரு உயிரை உருவாக்கக்கூடிய சக்தியும் வல்லமையும் என்னுள்ளில் உள்ளது என்பதை நினைத்து நான் பூரிப்படைகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். பரிபூர்ணமாக அதை நான் நம்புகிறேன். இறைவா, மிக்க நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி. உங்களுடைய அம்மா அப்பா நினைச்சு அவங்களுக்கு நன்றி சொல்லுங்க. உங்களை தேர்ந்தெடுத்து உங்களுக்குள்ளேந்து அந்த உயிர்கள் வந்திருக்கு, குழந்தைகள். அந்த குழந்தைகள் தான் உங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க. உங்க உள்ளுக்குள்ள வந்து அது அந்த உயிர் குழந்தைகளா வெளியில வருது. அந்த குழந்தைகளோட உயிர் தான் செலக்ட் பண்ணியிருக்கு. அந்த குழந்தைகளுக்கும் நன்றி சொல்லுங்க. அந்த குழந்தைகளால தான் அந்த தாய்மை பேர் நீங்க வந்திருக்கீங்க. தந்தையா நீங்க, உங்களுக்கு என்ன பதவி உயர்வு கிடைச்சிருக்கு. ஒரு அம்மா அப்பா அப்படின்றது ஒரு பெரிய ஸ்தானம். அதை நம்ம பெருமையாகவும் அந்த பொறுப்பையும் கடைசி வரைக்கும் காப்பாற்றணும். எவ்வளோ பெரிய விஷயம். எப்படி கடவுள் படைச்சவனை ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்துக்கிறானோ அது மாதிரி நம்ம குழந்தைங்கள கடைசி வரைக்கும் நம்ம கண்கலகாம பார்த்துக்குவோம். இப்ப யார் நம்மளும் கடவுள் தான். ஒவ்வொருத்தரும் ஒரு அம்மா அப்பாவும் அந்த குழந்தைங்களுக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் இருக்கோ இல்லையோ பார்த்து ஒவ்வொரு நிமிஷமும் தியாகம் பண்ணி தனக்கு இல்லாததை அவங்களுக்கு கொடுத்து சந்தோஷமாக பார்ப்பதுதான் தெய்வீகம். அந்த தெய்வீகத்தை உள்ள இருந்து நம்மளே உணராம இருக்கோம். இந்த சன்னியாசிகள் செய்யறத விட நம்ம வீட்டிலிருந்து குடும்ப பெண்கள் குடும்பத்துக்காகவும் மற்ற அக்கம் பக்கத்தினருக்காகவும் நம்மளுடைய நிறைய சந்தோஷங்களை நம்ம தியாகம் செய்து குடும்பம் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு பல பெண்களும் ஆண்களும் இந்த சொசைட்டில பாடுபட்டுட்டு இருக்காங்க. தேசத்துக்காக பாடுபட்டுட்டு இருக்காங்க. இதுவே உயர்ந்த தெய்வீகம்னு நான் நினைக்கிறேன்.
இல்லறத்திலிருந்தே அந்த தெய்வீகத்தை நாம் வெளிப்படுத்த முடியும். அது ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யலாம். அதுக்கு நமக்கே தெரியும். அது நிறைய பேர் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. சின்ன சின்ன விஷயங்களும் செய்யலாம், பெரிய விஷயங்களும் நம்ம செய்யலாம். அத நிச்சயமா நம்ம செய்ய முடியும். இப்போ பெண்களுக்கு முக்கியமான ஒரு வேண்டுகோள், நீங்க அந்த நாப்கின்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். ஆண்களும் கேட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. எல்லாருமே இதுல குடும்பத்தினராக தான் இருப்பீங்க. அந்த நாப்கின்ஸை வந்து ஏன்னா நிறைய நான் பார்த்த விஷயங்களை தான் நான் இப்போ ஷேர் பண்றேன். இது ஒன்றும் எந்த புக்லயோ நெட்லயோ போய் பார்க்கல. எந்த விஷயமும் நான் பேசுறது இது மாதிரி கிடையாது. என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அப்போ இந்த நாப்கினை வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா, யூஸ் பண்ணிட்டு அதை பல இடத்துல தேவையில்லாத இடத்துல எல்லாம் தூக்கி போடுறாங்க. இது ரொம்ப ரொம்ப என்னன்னா பிரச்சனைக்குரிய விஷயம். அவங்களுக்கே ரொம்ப பிரச்சனை வந்துடும். இன்னைக்கு அவங்களுக்கு தெரியாது அது என்னென்ன பிரச்சனைகள் கொடுக்கும் அப்படின்ட்டு. நிறைய பேர் வந்து சுத்திட்டு ஒரு பேப்பர்ல சுத்தி ஒரு கபோர்ட்லயே வச்சிடுறாங்க, எங்கெங்கயோ வைக்கிறாங்க. ஆண்கள் கண்ணில் படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எதுக்காக தெரியுமா? ஏன்னா அவங்களுக்கு அதெல்லாம் பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரத்தத்தை பார்க்கும்போது ஒரு அதிர்ச்சி ஆயிடும். என்னடா இப்படி இருக்கு, அப்படி இவ்வளவு ரத்தமா வரும் அப்படின்னு அவங்க மனசுல நினைக்கும் போது ஒரு விதமான விகல்பம் வந்துடும். அது ஒரு திருஷ்டியாட்டம் ஆயிடும். இப்ப நிறைய ரத்தம் கொட்டிருக்கும் பாருங்க ஒரு இடத்துல, இப்ப எப்படி பதட்டமாயிடுவோம். அந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்காக தான் ஆண்களுடைய பொதுவான யாருடைய கண்ணிலையும் படாம தான் அந்த பேடெல்லாம் நம்ம பராமரிக்கணும். அதனால அந்த நிறைய பேர் வீட்டுல, சில பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா குழந்தைங்களுடைய பேடை வந்து அம்மா துவைக்கிறாங்க. எனக்கு நான் ரொம்ப பிரமிப்பாவும் அதிர்ச்சியாவும் ஆயிடுச்சு. இதெல்லாம் செய்யக்கூடாது. நம்ம எந்தெந்த வேலைகள் செய்யணுமோ அம்மா அந்தந்த வேலைகள் தான் செய்யணும். அவங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு. அந்த வயசு வந்தோம்னா அவங்க வேலைகளை அவங்க செய்ய விடுங்க. அதே மாதிரி அந்த பேடு அந்த துணியை வந்து துவைச்சிட்டு தான் நம்ம வந்து வெளியில தூக்கி போடணும். அந்த வாஷ் பண்ணணும் கம்ப்ளீட்டா. அந்த பிளட் ஸ்டெயின் ஓரளவுக்கு 90% போறா மாதிரி அதை வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து அதை தூக்கி போடணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான 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 வேண்டுகோள். இது நிறைய 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 பிரச்சனைகளை உருவாக்கும். சூஷ்மமாவும் சரி, நான் சொல்றது உடல் ரீதியான பிரச்சனை கிடையாது, உயிர் ரீதியான பிரச்சனைகளை உருவாக்குகிறது. ஏன்னா நான் ஒரு ஹீலர். அது எந்த மாதிரி தாக்கத்தை உருவாக்கும்னு அந்த குழந்தைங்களுக்கு தெரியாது. ஏன்னா 10 வயசுலேருந்து 12 வயசுலேருந்தெல்லாம் இப்போ நிறைய பெண்கள் வந்து முதிர்ச்சி அடைகிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்ம தான் அதெல்லாம் பொறுமையாக சொல்லி தரணும். ஸோ அதை வந்து நம்ம பத்திரமா எங்கே போடணுமோ வாஷ் பண்ணி, நான் எப்பவும் வாஷ் பண்ணி, எனக்கு யாரும் சொல்லி தரல. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எனக்கு தோணிட்டு இப்படி தான் பண்ணணும். ஏன்னா அது எங்கே போய் சேரும், யார் கையில் மாட்டும் நமக்கு தெரியாது. அதனால தயவு செய்து அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. என்னுடைய கடமை நான் சொல்கிறேன். நீங்கள் யார் யார் ஃபாலோ பண்ணுறீங்களோ நீங்கள் பண்ணுங்க. அடுத்தது ஆண்களுக்கு இப்போ நான் வந்து நிறைய ஆண்களை வர சொல்லியிருந்தேன். அது அவங்க கிட்ட கொஞ்சம் நான் பேச வேண்டி இருக்கு. இப்போ நிறைய பேர் வந்து நேத்திக்கு நான் சொன்னதை சில பேர் தவறாக எடுத்துன்னு இருக்கலாம். இப்போ இந்த டாபிக் வந்து மெயினாக எதுக்காக நான் பேசணும் அப்படின்னு நினைச்சேன்னா, ஒன்று நம்மளுடைய பெண்களுடைய ஆரோக்கியத்துக்காக அந்த கர்ப்பப்பையை காப்பாற்றப்படணும். ஸோ அந்த ரெஸ்ட் கொடுத்தாதான் அவங்களுக்கு அந்த கர்ப்பப்பையை கண்டிப்பாக காப்பாற்ற முடியும். அவங்களுக்கு அந்த வலி எல்லாம் நிச்சயமா வராது. அதுக்கப்புறம் அவங்க ஆரோக்கியமா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. ஒரு இல்லத்தரசி சந்தோஷமா இருந்தாதான் அந்த குடும்பத்துல லக்ஷ்மி கடாட்சம்னா என்ன அர்த்தம்? அவ வந்து வாழ்த்தணும், நீ நல்லா இரு, எங்க கணவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு அவங்க வாழ்த்தணும், மனசார வாழ்த்தணும். ஆனா அந்த மாதிரி இப்ப இல்ல. பெண்கள் கஷ்டப்படுறாங்க, சொல்ல முடியாம தவிக்கிறாங்க. அதனாலதான் ஆண்களும் சேர்ந்து
நம்ம அந்த 3 நாட்கள் நீங்க உங்களுடைய வீட்டு இல்லத்தரசி எல்லாரும் சேர்ந்து நீங்க பிளான் பண்ணுங்க. அந்த 3 நாள் எப்படி இருந்தா நமக்கு சந்தோஷம் இருக்கும். நீயும் ஆரோக்கியமா இருக்கணும். நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தா, நீங்க ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆண்களா இருந்தா ஹெல்ப் பண்ணுங்க. சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. எங்க வீட்டுக்காரர் கூட காஃபி கூட போட தெரியாது. இப்பதான் அவரு எனக்கு மெனோபாஸ் 10 இயர்ஸ் முன்னாடி தான் அவர் கிச்சனுக்கே வந்தது கிடையாது. இப்பதான் அவரு கம்ப்ளீட்டா வந்து ஹெல்ப் பண்றாரு. அப்போ நம்ப நல்லா இருக்கணும், என் ஒய்ஃப் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என்னுடைய ஒய்ஃபுடைய அம்மாவுடைய கர்ப்பப்பை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா நீங்க ஆக்ஷன் எடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். நீங்க ஆண்கள் நீங்க இந்த விஷயத்த உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல உங்களுடைய சகோதர எல்லார்கிட்டயும் நீங்க ஷேர் பண்ணுங்க. இப்ப என்ன பண்ணணும்னா, அந்த 3 நாட்கள் வரதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு பிரச்சனை வருது இல்லையா? ஸோ பிளான் பண்ணுங்க. 3 மந்த்ஸ் ஆகும். இது வந்து செட்டில் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட். எடுத்தோடனே நம்ம ஒரு விஷயத்த பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ரொம்ப வருஷம் இப்படி வாழ்ந்துட்டோம். திடீர்னு ஒரு விஷயத்த மாத்தணும்னா தலைகீழ மாத்த முடியாது. ஸ்லோவா தான் மாத்த முடியும். அப்போ பிளான் பண்ணுங்க. எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணுங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டிஸ்கஸ் பண்ணுங்க. அப்போ இது எப்படி அவங்க சொல்றாங்க, எப்படி இதை நம்ம வந்து செய்யலாம். ஸோ மினிமலைஸ் பண்ணுங்க. அதாவது குறைச்சிக்குங்கன்னு தான் நான் சொல்றேன். இப்போ லீவ் எடுத்துட்டு ஆஃபீஸ்லயும் ரெஸ்ட் எடுத்துட்டு இங்க ரெஸ்ட் எடுக்க முடியாது. வேலைக்கு போகாதவங்க ஓரளவு ஓய்வு எடுத்துக்கலாம் கண்டிப்பா. அது அம்மா இருந்தாங்கன்னா இல்ல சிஸ்டர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க ஹெல்ப் கேட்கலாம். ஸோ யார் ஹெல்ப் பண்ணுவாங்க, யார் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க, உங்களை நேசிக்கிறாங்க, நீங்க உங்க மனைவியை நேசிச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க அதை அனுசரிச்சு போவீங்க. நான் என்ன சொல்றேன், அந்த 3 நாட்கள் நம்ம அந்த அவங்களுக்கு ஓய்வோ இல்லை ஒரு அளவுக்கு அவங்க கிட்ட அனுசரணையா நம்ம லெஸ் ஒர்க் பண்ணோம்னா அவங்க ஹாப்பி ஆயிட்டாங்கன்னா அந்த 27 டேஸ் ஆர் 28 டேஸ் அவங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி குக்கிங்கா இருக்கும். என்ன வேணுமோ செஞ்சு கொடுப்பாங்க, சந்தோஷமா செய்யறாங்க. எல்லாரும் செய்யறோம். நம்ம வேலை செய்யாம யாருமே உடம்பு சரியில்லைன்னா கூட நம்ம தான் செய்யறோம். ஏதோ ஒரு படத்துல நயன்தாரா கிட்ட ஒரு நாள் லீவ் கேட்டாங்க, எப்படி இருந்தது பாருங்க. அந்த அந்த நொடி வந்து எல்லா பெண்களுமே அழுதுருப்பீங்க. அந்த யாருமே அழாம இருக்க முடியாது. அவ்வளோ பெரிய அந்த கொஸ்டின் சூப்பரா இருந்தது. கடவுள்கிட்ட என்ன கேட்கணுன்ற போது அந்த கேள்வி கேட்கும்போது நெகிழ்வா இருந்தது. ஸோ அதனால எல்லா பெண்களுக்கும் அதுதான், எங்கேயாவது ஓய்வு 3 நாள் எங்கேயோ போய் இருக்கலாமா அப்படின்னு சில பேருக்கு வயசாக அது தோணும். ஏன்னா போர் அடிச்சிடும் லைஃப். காலையில எந்த சமையல், நைட் சமையல். அப்போ அவங்களுக்கும் ஒரு சேஞ்ச் வேணும். இப்போ நிலைமை மாறிட்டு வருது. நான் இப்ப இருக்கிற ஜெனரேஷன் பத்தி சொல்லல. அவங்களுக்கும் ஓய்வு கொடுத்தா அவங்களும் கொஞ்சம் இது பண்ணுவாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் தான் லைஃப். ஸோ அவங்க விரக்தி ஆகாம பார்த்துக்கோங்க. ஒரு சேஞ்ச் கொடுங்க. சிம்பிள் சமையல் பண்ணலாம். சாய்ஸஸ் சொல்றேன். சிம்பிளா பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு நாள் ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கலாம். ஒரு நாள் யாரோ ஃப்ரெண்டு கூப்பிடுவாங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் சாப்பிடலாம். ஏதோ ஒண்ணு நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ண முடியும்னு ஒவ்வொருத்தர் வீட்ல ஒரு ஒரு மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணுங்க. யாராவது சித்தி இருந்தாங்கன்னா சித்தி ஒரு நாளைக்கு நீங்க ஏதாவது குழம்பு ரசம் பண்ணுங்க, நாங்க சாப்பாடு மட்டும் வச்சுக்கிறோம். ஆனா கண்டிப்பா கணவர் கொஞ்சம் இறங்கி வந்து ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். ரொம்ப லோடு கொடுக்காதீங்க ஒய்ஃபுக்கு. அதிகமா அவங்கள வேலை வாங்குறது. அந்த டயத்துல டிராவலும் நீங்களும் வந்து பிளான் பண்ணுங்க. அதிகமா டிராவல் பண்றது. நான்லாம் எங்கேயுமே போக மாட்டேன். இந்த 10 வருஷமா பீரியட்ஸ் ஆயிடுச்சுன்னா எந்த ஃபங்க்ஷனோ எதுக்குமே அனாவசியமா ஒருத்தர் வீட்டுக்கும் போறது கிடையாது. ஏன்னா நம்ம அதே மாதிரி மௌனம் இருங்க. அந்த 3 டேஸ் மினிமமா பேசுங்க. 100% இதுவே உங்களுக்கு பெரிய பெரிய ஒரு ஹெல்ப்பா இருக்கும். செல்ஃப் ஹெல்ப்னு சொல்லுவாங்க இல்லையா, அது பெஸ்ட் ஹெல்ப் இது. நீங்க வந்து மௌனம் இருங்க. அதிகமா தேவைப்படுற விஷயத்துக்கு மட்டும் பேசுங்க. அதுவே உங்களுக்கு எனர்ஜியை சேவ் பண்ணும். 60% எனர்ஜி சேவிங் சொல்றாங்க மௌனம் இருக்கும்போது. அதனால அந்த 3 நாட்கள்லேருந்து முன்னாடி உங்களுக்கு கோவம் வருதுன்னா அதுக்கு முன்னாடியே அந்த 5 நாட்களும் அதிகம் பேசாதீங்க. பேசணும், பேசாம இருக்க முடியாது. ரொம்ப அத்தியாவசியமான விஷயத்துக்கு மட்டும் பேசுங்க. அதே மாதிரி கணவரும் அவங்களை இரிட்டேட் பண்ணாம கொஞ்சம் அவங்கள சாஃப்டா டீல் பண்ணுங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஹார்மோன் பிரச்சனை இருக்கு. அப்படின்ற போது இது எல்லாமே என்ன, நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கணும். இது ஆண்கள் பெண்கள். சிவகுமார் சார் சொன்னாரு, சிவகார்த்திகே அவர் சொன்னாரு. இல்ல நான் அப்படி சொல்லல. நம்ம குடும்பம் தான்
ஆணுக்கும் ஆண்களுக்கு நல்லதுக்காக தான் நான் சொல்றேன். அவங்க பணம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அந்த கர்ப்பப்பையும் எடுத்து அப்புறம் அவங்களுடைய முட்டி வைத்தியத்துக்கு எல்லா வைத்தியம் நிறைய ப்ராப்ளம் வரும். அப்புறம் கடைசி காலத்துல மனைவி நமக்கு ஹெல்ப் பண்ண அது பண்றதுக்கு போக கணவன் தான் மனைவிக்கு பண்ற மாதிரி ஆயிடும். இப்ப நிறைய வீட்டுல அப்படிதான் இருக்கு. கர்ப்பப்பை எடுத்தா முட்டி வலி, அப்புறம் எல்லா கை கால்கள்லாம் முடங்கி போயிடுறது, வெயிட் பயங்கரமா ஏறிடும், எல்லா பிரச்சனையும் வரும். ஸோ கணவன் மனைவியை பாத்துக்கிற மாதிரி ஆயிடுறது. அதனால்தான் கணவன்மார்களே உஷார், நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க. இதை வந்து உங்க சிஸ்டர்ஸுக்கும் அப்ளை பண்ண சொல்லுங்க. உங்க சித்தி யாரா இருந்தாலும் கர்ப்பப்பை எடுக்கிற மாதிரி இருந்தா நீங்க தயவு செஞ்சு இன்னொரு 2-3 டாக்டரை கன்சல்ட் பண்ணி அத்தியாவசியமா இருந்தா மட்டும் பண்ணுங்க. அதர்வைஸ் இனிமே வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு நான் இது நிறைய சொல்லணும், நிறைய பல கோடி மக்களுக்கு இது போய் சேரணும்னு நான் நினைக்கிறேன். இதான் என்னுடைய குறிக்கோள். பெண்ணா பிறந்ததற்கு இறைவன் கிட்ட நான் சொல்றேன், இதுதான் ஒரு கர்ப்பப்பைய ஒரு பெண்ணுக்காவது காப்பாற்றணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்குதான் இந்த ஸ்பீச் எல்லாமே. இப்போ இன்னைக்கு ஆடியோ போட்டிருந்தேன், எல்லாரும் கேட்டீங்களா? அந்த ஃபுட்டு பத்தி டெலிகிராம் குரூப்ல போட்டிருக்கேன், நீங்க அதை கேட்டு பாருங்க. அதுல வந்து என்னென்ன உணவு சாப்பிட்டா நல்லது, ஜூஸ் பத்தி எல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ ஜென்ரலா சொல்லியிருக்கேன். நீங்க வந்து யாருக்காவது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம் வாட்ஸ்அப்ல. அடுத்தது இப்ப வயிற்று வலி அடிக்கடி வருது இல்லையா, அவங்களுக்கு சொல்றேன். இப்ப நிறைய பேர் தெரிஞ்சிருக்கிற விஷயம்தான். பெண்கள் வந்து அதிகமா மோர் சாப்பிடணும். மோர்ன்றது வின்டர் சீசன்ல ஒத்துக்காதவங்க சாப்பிடாதீங்க, சுடுதண்ணி ஊற்றி சாப்பிடலாம். மோர் குடிக்கும் போது நமக்கு வந்து நல்ல ஹீட் வந்து ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி இந்த வெந்தயம் இருக்கு இல்லையா, அது வெந்தயம் பொடி பண்ணி சாப்பிடலாம், இல்லை வெந்தயம் அப்படியே காலையில வெறும் வயிற்றுல வெந்தயமும் மோரும் இல்லாட்டா வெந்நீர்ல சாப்பிடலாம். அது வந்து உங்களுக்கு உடனே அந்த வயிற்று வலி குறையும். வெந்தயம் வந்து நல்ல கூலிங் ஏஜென்ட். அதே மாதிரி நான் சொன்னேன் காரம் சாப்பிடாதீங்கன்னு, அதுக்குதான். காரம், புளிப்பு, அப்புறம் தித்திப்பு, கசப்பு கண்டிப்பா நீங்க மாசம் ஒரு 2 நாளோ 3 நாளோ 15 வயசு 12 வயசுக்கு மேல இருக்கிறவங்க கண்டிப்பா கசப்பு மாசத்துக்கு வாரத்துக்கு 1 நாள் சாப்பிடலாம் மினிமம், இல்ல ட்வைஸ் சாப்பிடலாம். அதாவது கர்ப்பம் ஆகணும்னு நினைக்கிறவங்க மட்டும் கசப்பு சாப்பிட வேண்டாம், அதுக்கு முன்னாடி சாப்பிடலாம். ஆஃப்டர் அண்ட் பிஃபோர் அந்த டெலிவரி அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பா சாப்பிடணும். அப்பதான் அந்த கர்ப்பப்பை வந்து நல்லா துவர்ப்புக்கு அந்த மாதுளம்பழ தோல் அதை கொதிக்க வச்சு சாப்பிடும் பொழுது நல்ல கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லது அது. அப்புறம் அந்த ப்ளீடிங் எல்லாம் அதிகமாகாது. சும்மா அந்த தோலை காய வச்சு ஒரு பாட்டில போட்டு வச்சுக்கோங்க, இல்லை ஃப்ரெஷ் தோலா இருந்தாலும் பரவாயில்ல. அது பல விஷயத்துக்கு நல்லது. அதாவது ஹார்ட் பிளாக்கை ரிமூவ் பண்ணும், யூட்ரஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணும், ப்ளீடிங் வந்து ஸ்டாப் பண்ணிடும் நிறைய. அதுக்கப்புறம் நிறைய இந்த கான்ஸ்டிபேஷனுக்கு நல்லது. அந்த மாதுளம்பழ தோல்றது ரொம்ப அற்புதமான ஒரு வரப்பிரசாதம், அது சாப்பிடலாம். இப்போ அடுத்தது யோக நித்ரா. யாரெல்லாம் நீங்க அமர்ந்து பண்றவங்க காலை நீட்டி நல்லா ரிலாக்ஸ்டா செவுத்துல சாஞ்சுக்குங்க, இல்லாட்டி ஒரு 2 மினிட்ஸ் டைம் தரேன், போய் செட்டில் ஆயிக்கங்க. படுக்கிறவங்க படுக்கலாம், காதுல பாடு வச்சுக்கோங்க, இல்லை உட்காந்து ரிலாக்ஸ்டா கண்ணை மூடி யோக நித்ரா பண்ணலாம். இது வந்து சவாசன் சொல்லுவாங்க. படுத்துட்டு கால்களை ஒரு அடி 2 அடி கொஞ்சம் தள்ளி கம்ஃபர்டபுளா, அப்புறம் கைகள் வந்து உங்க உடம்புலேருந்து கொஞ்சம் தள்ளி வச்சு கைகள் வானத்தை பார்த்து இப்படி இந்த மாதிரி வானத்தை பார்த்து கண்ணை மூடி நான் சொல்றதை கேட்டு ஒவ்வொன்றா அதை நான் சொல்ற மாதிரி நீங்க பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஒரு 2 மினிட்ஸ் டைம் தரேன். யாரோ ஒருத்தர் ரெடி சொல்லுங்க. தண்ணி குடிக்கிறதுனா தண்ணி குடிச்சிட்டு நல்லா ரிலாக்ஸ்டா உட்காருங்க. உட்கார்றதோ படுக்கிறதோ இல்லாட்டா சாஞ்சு உட்கார்றதோ அந்த மாதிரி. ஸோ இந்த யோக நித்ரா அப்படின்றது வந்து பல மகான்களும் இதை பத்தி சொல்லியிருக்காங்க. இது சவாசனம்ன்றது வந்து சவம் மாதிரி நம்ம அசையாம
நம்ம படுத்துட்டு செய்யக்கூடிய ஒரு பயிற்சி. இது பண்றதுனால நல்ல டீப் ஸ்லீப், நம்ம தூக்கமே வரல, இன்சோம்னியான்னு தூக்கமின்மை, அதுக்கு இது ரொம்ப வரப்பிரசாதம். நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி, அதுக்கப்புறம் உடம்புல இருக்கிற வலிகள் குறையும். மெயினா மூளை வலு, அதாவது ஸ்ட்ரெஸ் குறையும். டிப்ரெஷன், அது எல்லாத்துக்குமே இது வரப்பிரசாதம். அதனால யோக நித்ரா அத்தியாவசியமா இது ஒரு 15 to 20 மினிட்ஸ் இருக்கும். இத நீங்க இதுல போட்டுக்கங்க, நெட்ல போட்டு நீங்க பண்ணலாம். அல்லது என்னுடைய வாய்ஸ்ல நீங்க வேணும்னு கேட்டீங்கன்னா நான் உங்க வாய்ஸ்ல ஆடியோ போட்டு விடுறேன் உங்களுக்கு டெலிகிராம்ல, நீங்க அதை கேட்டுட்டு பண்ணலாம். இல்லது நீங்க ஏதாவது நிறைய மகான்கள் இது ஆடியோ இருக்கு. ரெடி ஆயிட்டீங்களா? சொல்லுங்க. நான் ரெடி மேம். ரெடி மேடம். ரெடி மேம். ஓகே, வெரி குட் வெரி குட். அம்மா ஸ்டார்ட் பண்ணுங்க அம்மா. ஓகே, ஸ்டார்ட் பண்ணு. ஸோ இப்போ கால்களை லைட்டா தள்ளி வச்சுக்கோங்க. மல்லாக்கா படுத்துக்கணும். படுத்துக்கிறது அல்லது ரிலாக்ஸ்டா ஒரு பொசிஷன்ல இருங்க. கை கால்களை அசைக்க வேண்டாம். நான் சொல்றத மட்டும் நீங்க செஞ்சா போறோம். இப்போ மெதுவா உங்களுடைய சுவாசத்தை டீப் பிரெத்ன்னு சொல்லுவாங்க, நல்லா ஆழ்ந்த நீண்ட சுவாசம். உள்ள அந்த சுவாசம் போகும்போது வயிறு நல்லா பூரி மாதிரி உப்பி இருக்கணும். அப்புறம் ரிலாக்ஸ், நல்லா சுவாசத்தை வெளியில விடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 5 டைம்ஸ் பண்ணுங்க. உங்களுடைய அந்த சுவாசம் சரியா இருந்ததுன்னா மூச்சு உள்ள இழுக்கும்போது வயிறு அடி வயிற்று சுவாசம் சொல்லுவாங்க. அடி வயிறு வரைக்கும் போகாது, நம்மளோட இந்த டயஃப்ரம் வரைக்கும் போய் டயஃப்ரம் புஷ் பண்ணி வயத்தை வெளியில தள்ளும். ஸோ இதுதான் அடி வயிற்று சுவாசம். அப்போ உள்ள இழுங்க, நல்ல வயிறு பூரி மாதிரி ஒப்பட்டும். திருப்பியும் வெளியில விடுங்க, சப்பாத்தி மாதிரி ஆகணும். இதுதான் பயிற்சி. ஃபர்ஸ்ட் பயிற்சி அடி வயிற்று சுவாசம். இப்போ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய டைட்டன் பண்ண போறோம். எந்த பகுதின்னு சொல்றேன். இடுப்புக்கு மேல, அதாவது கைகள், அப்புறம் தோள்பட்டை அப்படியே டைட் பாருங்க. இப்படி டைட்டா இந்த மாதிரி வச்சுட்டு கண்ணால் திறந்து பாருங்க. இப்படி டைட்டா பண்ணிட்டு உடம்பு அடுப்புக்கு மேல இருக்கிற போர்ஷன் பூரா டைட்டன் பண்ணணும். நாக்க வெளியில நீட்டணும். மூஞ்சூல் மாதிரி முகத்தை சுருக்கிக்கணும். கண்ணை டைட்டா மூடணும். முகம் முழுக்க சுருங்கி மூஞ்சூல் மாதிரி ஆயிடணும். நாக்க வெளியில தள்ளிடணும், நல்லா டைட்டா வெளியில தள்ளணும். இப்ப நான் சொல்லுவேன் டைட் டைட் டைட்னு சொல்லுவேன். அப்போ டைட்டன் பண்ணிட்டு அப்புறம் ரிலாக்ஸ் சொல்லும்போது விட்டுடணும், ஃப்ரீயா விட்டுடணும். திருப்பி 3 டைம்ஸ் இந்த டைட்டனிங் பண்ண போறோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா கவனமா பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம டைட்டன் பண்ண போறது இடுப்புக்கு மேல. டைட் 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 டைட். கைகள், வயிறு, தோள்பட்டை, நாக்க நீட்டுங்க, கண்ணை நல்லா இறுக்கிக்கங்க, முகம் நல்லா சுருங்கி 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 டைட் 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 டைட். ரிலாக்ஸ். அப்படியே அப்படியே பலூன் காத்து வெளில வர மாதிரி டக்குன்னு அப்படியே ரிலீஸ் பண்ணணும். திருப்பியும் செகண்ட் டைம் எல்லாத்தையும் டைட் பண்ணுங்க. இடுப்புக்கு மேல இருக்கிற பகுதி மட்டும் டைட் 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 டைட். ரிலாக்ஸ். மூன்றாவது முறை நன்றாக கைகளை முஷ்டி முதிரை மாதிரி பண்ணி டைட் 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 டைட். நல்லா முகத்தை சுருக்கி, நாக்கு நல்லா காய் மாதிரி நீட்டணும். நல்லா நீட்டி சுருக்கி 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 இறுக்கி இறுக்கி. ரிலாக்ஸ். இப்போ அடுத்தது இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகள் ஃபுல்லா நம்மளுடைய காலில் விரல்கள்லாம் இப்படி மடக்கிக்கணும். நல்லா மடக்கி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி அப்படியே டைட்டன் பண்ணுங்க. இடுப்புலேருந்து கீழே தொடைகள், மூட்டை எல்லாத்தையும் டைட்டன் பண்ணுங்க. நல்லா டைட் 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 டைட். ரிலாக்ஸ்.
அதாவது பாதம் வந்து இப்படி இப்படி பின்னாடி வரணும் டைட்டா. ஸோ திருப்பியும் செகண்ட் டைம் இடுப்பு கீழே டைட் 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 ரிலாக்ஸ். அந்த எல்லா பாகங்களும் யூரின் போற இடம், மோஷன் போற இடம் எல்லாத்தையும் டைட் பண்ணணும். நல்லா சுருக்கி இறுக்கி டைட் பண்ணணும். நெக்ஸ்ட் லாஸ்ட் டைம் தேர்ட் டைம் இடுப்பு கீழே டைட் 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 நல்லா இறுக்கி 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 ரிலாக்ஸ். இது ரொம்ப நல்ல அற்புதமான பயிற்சி. இது பண்றதுனால நம்ம ரத்த ஓட்டம் எல்லாம் உச்சி முதல் பாதம் வரை நல்லா ரிலாக்ஸ் ஆகும். அடுத்தது இப்போ நம்ம ஒவ்வொரு இடமா நான் சொல்லுவேன், அந்த கண்ணை திறக்காம நம்ம கவனத்தை மனதால அந்த கவனம் அந்த இடத்துக்கு கொண்டு போகணும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பிக்கிறது, உங்களுடைய வலது காலில் இருக்கக்கூடிய கட்டை விரலை கவனிக்கவும். வலது கால் கட்டை விரலை கவனிக்கவும். ஒன்றும் பண்ண வேணாம், அது அப்படியே இருக்கட்டும். உடம்பு அசைக்காம கவனத்தை மட்டும் அந்த கட்டை விரல்ல இருக்கட்டும். பார்க்க வேண்டாம், அப்படியே அமைதியா கவனிங்க. மெதுவா அடுத்த விரல், இரண்டாவது விரலுக்கு கவனத்தை செலுத்தவும். நன்றாக தளர்த்தவும். கட்டை விரல் இரண்டாவது விரலை தளர்த்தவும். அடுத்தது மூன்றாவது கட்டை விரலிலிருந்து இரண்டாவது விரல் நன்றாக தளர்த்தவும், அதை கவனிக்கவும். அடுத்தது நான்காவது விரல் கால்களிலுடைய வலது காலுடைய நான்காவது விரலை கவனிக்கவும், தளர்த்தவும். தளர்த்தவும்னா நீங்க ஒன்றும் பண்ண வேணாம், அது தளரட்டும். நீங்க நினைச்சீங்கன்னா அங்க தளர்வு ஏற்படும். அடுத்தது கடைசி சுண்டு விரல் நன்றாக தளர்த்தவும், கவனிக்கவும். மானசீகமா நீங்க தளர்த்தவும் நீங்க சொன்னா போறோம், அது தளரட்டும் நீங்க சொன்னீங்கன்னா அது தளர்ந்துரும். அசைக்கவே அசைக்க கூடாது, அப்படியே இருக்கட்டும். இப்போ பாதம் நடு பாதத்துக்கு வரட்டும். பாதத்தின் நடு பகுதியை கவனிக்கவும். அப்படியே குதிங்காலுக்கு வரட்டும். குதிங்காலிலிருந்து மெதுவாக கவனத்தை ஆட்டு சதை பகுதிக்கு வரட்டும். அங்க இருக்கக்கூடிய அந்த நரம்புகள், தசை பகுதி மற்றும் எலும்பு எல்லாவற்றையும் தளர்த்தவும், கவனிக்கவும். மெதுவாக மேலே வலது மூட்டு பகுதிக்கு வரவும். மூட்டு பகுதி தளர்த்தவும், கவனிக்கவும். இப்போ முட்டியிலிருந்து பாதம் வரை ஓய்வு ஓய்வுன்னு அப்படியே மனசுக்குள்ளேயே சொல்லுங்க. அந்த கால் ஓய்வு எடுக்கட்டும், ஓய்வு பெறட்டும்னு சொல்லுங்க. அடுத்தது மேல தொடைப்பகுதி, தொடைப்பகுதி ஓய்வு பெறட்டும், தளர்வு பெறட்டும், கவனிங்க. அடுத்தது இடுப்பு பகுதி, இடுப்பு பகுதி முழுவதும் ஓய்வு பெறட்டும். அடுத்தது நம்மளுடைய இடது பக்கத்துக்கு வாங்க. இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய கட்டைகளை கவனிக்கவும், தளர்த்தவும், ஓய்வு. மெதுவாக அடுத்த விரலுக்கு வரவும், தளர்த்தவும். மெதுவாக மூன்றாவது விரலுக்கு வரவும், ஓய்வு, தளர்த்தவும். அடுத்தது நான்காவது விரல், ஓய்வு. ஐந்தாவது சுண்டு விரல் நன்றாக தளர்த்தவும், ஓய்வு. அடுத்தது நம்மளுடைய பாதம், பாதத்தின் நடுப்பகுதி, ஓய்வு, நன்றாக தளர்த்தவும். அடுத்தது குதிங்கால்,
குதிங்காலுக்கு மேல கணுக்காலுக்கு வரவும் நன்றாக தளர்த்தவும். அந்த ஜாயிண்ட் பகுதியெல்லாம் நன்றாக தளர்த்தி கவனிக்கவும். மேலே ஆட்டு சதை பகுதி, அந்த எலும்பு தசை பகுதி எல்லாத்தையும் நல்லா கவனிச்சு ஓய்வு. மேல மூட்டு பகுதிக்கு வரவும். மூட்டு நன்றாக தளரட்டும். ஓய்வு. மூட்டிலிருந்து கால் நன்றாக ஓய்வு பெறட்டும். அடுத்தது மேலே தொடைப்பகுதி, இடுப்பு பகுதி, எல்லா நரம்புகள் தசைகள் மூட்டுக்கள் எல்லாம் ஓய்வு. இப்போது இரு கால்களையும் நினைத்து நன்றாக தளர்த்தவும். ஓய்வு. இப்பொழுது 2 கைகளுக்கு கவனத்தை செலுத்தவும். வலது கைக்கு அந்த தோள்பட்டை பகுதியை நினைத்து அந்த மூட்டு நன்றாக கவனித்து தளர்த்தவும். ஓய்வு பெறட்டும். அடுத்து அந்த மூட்டிலிருந்து முழங்கை பகுதி வரை இருக்கக்கூடிய தசை பகுதி, எலும்புகள் எல்லாம் ஓய்வு. முழங்கை மூட்டு ஓய்வு. அடுத்தது விரல்கள், உள்ளங்கை, மணிக்கட்டு பகுதி எல்லாவற்றையும் தளர்த்தவும். கவனித்து நன்றாக தளர்த்தி ஓய்வு. இப்பொழுது இடது கை பக்கத்துக்கு போவோம். இடது கை பக்கத்தில் இருக்கக்கூடிய தோள்பட்டை மூட்டு மற்றும் புஜம், கீழே இருக்கும் மணிக்கட்டு எல்லாம் ஓய்வு. நன்றாக தளர்த்தவும். அடுத்து அதற்கு கீழே இருக்கக்கூடிய விரல்கள், மணிக்கட்டு, மூட்டுக்கள் எல்லாம் ஓய்வு. உள்ளங்கைகளை எல்லாம் ஓய்வு. 2 கைகளையும் நன்றாக தளர்த்தவும். ஓய்வு பெறட்டும். அடுத்து ஒவ்வொரு சக்கராவையும் தளர்த்துவோம். மூலாதார சக்கரம், பிறப்புறுப்பு இருக்கும் இடம் நன்றாக தளர்த்தப்படட்டும். மூலாதார சக்கரம் நன்றாக தளர்ந்து நன்றாக அது செயல்படட்டும். அடுத்து மேலே சுவாதிஷ்டான சக்கரம், தொப்புள் இருக்கக்கூடிய இடம் நன்றாக தளர்த்தி அது நன்றாக வேலை செய்யட்டும். அடுத்து மணிபூர சக்கரம், மேல் வயிறு பகுதி நன்றாக தளர்த்தவும். ஓய்வு பெறட்டும். நன்றாக வேலை செய்யட்டும். அடுத்து ஹார்ட் சக்கரா, இதயம் இருக்கக்கூடிய இடம் நடு பகுதி, அந்த சக்கரம் நன்றாக தளர்த்தப்படட்டும். நன்றாக அது வேலை செய்யட்டும். ஓய்வு. அடுத்து த்ரோட் சக்கரா, நம்மளுடைய கழுத்து பகுதி, இந்த பகுதி இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் நன்றாக வேலை செய்யட்டும். ஓய்வு. அடுத்தது ஆக்ஞா சக்கரா, புருவ மத்தி, இந்த இடத்தை நன்றாக நினைத்து தளர்த்தவும். ஆக்ஞா சக்கரா நன்றாக தளர்வடையட்டும். நன்றாக இயங்கட்டும். அடுத்து சகசிரார சக்கரா. சகசிரார சக்கரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள், முக்கியமான பகுதி இடது மூளை, வலது மூளை மற்றும் பின் மூளை எல்லாம் நன்றாக இயங்கட்டும். மூளை பகுதி நன்றாக ஓய்வு பெறட்டும். ஓய்வு. இப்பொழுது தங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அவயவங்கள் ஒன்னொன்னையும் தளர்த்த போகிறோம். கண்கள் நன்றாக தளர்வடையட்டும். புருவங்கள் 2ம் நன்றாக தளர்த்தப்படட்டும்.
தங்களுடைய காதுகள் இரண்டும் நன்றாக தளர்த்தப்பட்டு நன்றாக இயங்கட்டும். அடுத்தது கன்னங்கள், உள்ளே இருக்கக்கூடிய நாக்கு பகுதி மற்றும் ஈறுகள், தாடை, பற்கள் எல்லாம் நன்றாக தளர்த்தப்படட்டும். நாக்கை நன்றாக தளர்த்துங்கள், அது நல்லபடியாக இயங்கட்டும். ஓய்வு, முகம் முழுவதும் நன்றாக ஓய்வு பெறட்டும். இப்பொழுது உச்சி முதல் பாதம் வரை இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும், எல்லா செல்களும் ஓய்வு பெறட்டும். ஒவ்வொரு செல்லும் அமைதியாக இயங்கட்டும். அமைதி. எல்லா செல்களும் அமைதியாக இருக்கட்டும். சாந்தி, சாந்தி, சாந்தி. எல்லா மூட்டுகளும், தசைகளும், இதய துடிப்பு மற்றும் இரத்த ஓட்டம் சீராக இருக்கட்டும். உடல் உறுப்புகள் எல்லாம் சீராகவும் சிறப்பாகவும் இயங்கட்டும். நான் என்னை பரிபூர்ணமாக நேசிக்கிறேன். நான் என்னை பரிபூர்ணமாக நம்புகிறேன். நான் ஒரு பரிபூர்ணமான சுத்த ஆன்மா. ஏனென்றால் இறைவன் என்னுள்ளே பரிபூர்ணமாக இயங்கிக் கொண்டிருக்கிறார். என் ஆன்மா பரிசுத்தமானது. என் ஆன்மா பரிசுத்தமானது. என் ஆன்மா பரிசுத்தமானது. அந்த பரிசுத்த ஆன்மா இறைவனை ஒவ்வொரு நிமிடமும் நினைத்து நன்றியை செலுத்தும். இந்த உயிர் இந்த உடலுக்கு வந்த காரணத்தை அறிந்து நிச்சயமாக அதை செய்து முடிக்கும். இறைவா, இந்த பிறவியை கொடுத்ததற்கு கோடான கோடி நன்றி. உடலுக்கும் ஆன்மாவுக்கும் நன்றி சொல்லுவோம். இந்த பிறப்பை கொடுத்த தாய் தந்தையருக்கு நன்றி சொல்லுவோம். நான் ஒளிபெற்ற ஆன்மா. அப்படியே சந்தோஷமா அந்த இறைவனை நினைத்து மெதுவா கைகளை தேய்த்து கண்களில் ஒற்றிக்கொண்டு கண்களை திறந்த போது உங்களுடைய உள்ளங்கைகளை பார்த்து நான் தெய்வீகமானவர் அப்படின்னு சொல்லுங்க. நான் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பேன். சந்தோஷம் என்னுடைய பிறப்புரிமை. ஹலோ, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உற்சாகமா இருக்கீங்களா? வாழ்க வளமுடன். இருக்கோம். வாழ்க வளமுடன் மேடம். இருக்கோம் மேடம். நன்றிங்கம்மா, சிறப்பா. எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? எப்படி இருந்தது? உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க. சிறப்பா இருந்துச்சுமா. நல்லா உடம்பு நல்லா தளர்வா இருந்துச்சு. உடம்பே ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் நடக்குது. இது வந்து ரொம்ப மகான்களுக்கு எந்த மகான் போட்டாலும் வரும். ரவிசங்கர்ஜி, அப்புறம் ஈஷா யோகா, எல்லா மகான்களும். இவரு நம்ம அவர் பேர் என்ன, பரமஹம்ச யோகானந்தா, அவர் கூட இது கொடுத்துருக்காரு. அவருடைய வாய்ஸ்லயே இருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த மகான் வேணுமோ அவங்களுடைய வாய்ஸ்ல அவங்க வைப்ரேஷன் நமக்கு வரும். அவங்களது கேட்கும்போது அந்த அவங்களுடைய அந்த உணர்வு பூர்வமான விஷயங்கள் நம்ம ரீச் ஆகும். ஸோ அதுவும் போடலாம். இல்லை பெண்களுக்கு என்னுடைய வேணும்னு யாராவது கேட்டிங்கன்னா, நிறைய பேர் விருப்பப்பட்டா
இது தனி ஆடியோவா உங்களுக்கு நான் பதிவு பண்ணி தரேன். நீங்க போட்டு நீங்க மத்தியான நேரமும் இப்போ எவ்வளோ 20 மினிட்ஸ் தான் ஆச்சு. ஆக்சுவலாக 40 மினிட்ஸ் பண்ணணும் இது. ஸோ உங்களுக்கு டைம் இன்னைக்கு கம்மியாக இருக்கிறதுனால நான் உங்களுக்கு 20 மினிட்ஸில் முடிச்சிட்டேன். ஸோ 40 மினிட்ஸ் பண்ணால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நிறைய வியாதிகள் வந்து குணமாகுது. மெயினாக டிப்ரெஷன், அந்த மாதிரி டென்ஷனாக கத்துறாங்க, பிபி இருக்கு, லோ பிபிக்கும் இது உகந்தது, ஹை பிபிக்கும் உகந்தது. எல்லா நோய்க்கும் இது அடிப்படை ஆதாரமான விஷயம். பெண்கள் யாராவது சொல்லுங்க, எப்படி இருந்தது? காலம்டன் மேம். ஆ? சூப்பரா இருந்துச்சு மேம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரிலாக்ஸேஷனா ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, ரொம்ப நன்றி. விட்டா தூங்கி இருப்போம். உங்களுக்கு கமெண்ட் கொடுக்கணும் தூக்கத்துக்கு அப்படின்ற போகும். மனசு ரொம்ப லயிச்சு தூக்கத்துக்கு தான் போகும். நான் அது கொஞ்சம் டைம் கம்மியா இருக்கிறதுனால நான் அதை விடல. ஆக்சுவலா பார்த்தா எழுப்பவே கூடாது. இது ரூல்ஸ் என்னன்னா எழுப்ப கூடாது. நீங்களே கொஞ்ச நேரம் தூங்க கழிச்சு விட்டுறணும். ஆமா, அப்படிதான் ஆக்சுவலா கரெக்ட். அதுதான் சில பேர் அந்த 40 மினிட்ஸ் மேல ஒரு மணி நேரம் மேல தூங்குவாங்க. அது தூக்கம் இல்ல, அது ப்ராசஸிங் ஹீலிங் பண்ணும். நம்ம உள்ளுக்குள்ள போய் வேலை செய்யும் அது. எப்பவுமே தூங்கும் போது நான் இதை பண்ணிட்டு தான் தூங்குவேன் மேம். அது மாதிரி நல்லா சூப்பர் இருந்துச்சு. கரெக்ட் கரெக்ட், சூப்பர். நன்றி. இப்போ ஆண்களுக்கு வந்து ஏதாவது இதை பத்தி ஓப்பனா சொல்லலாம். இப்ப நான் இந்த டாபிக் எடுத்திருக்கேன். இது நீங்க எப்படி நினைக்கிறீங்க? இது வந்து செயலுக்கு சாத்தியமா, இல்ல அது சும்மா பேச்சுக்கு தான் இவங்க மாட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க, நம்ம பாட்டு திண்டாட்டம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல இது வந்து சரி செய்ய முடியும், நம்ம மாத்தி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஜென்ஸ் மட்டும் இப்ப பேசுங்க. யாரையும் காணும், சொல்லுங்க. பேசணுன்றதுக்காக தான் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. நேத்திலேருந்து நிறைய பேர் பெண்கள் தான் பேசியிருக்காங்க. உங்களுக்காக தான் நான் இன்னைக்கு பேசுறேன். நீங்க உங்களோட ஒப்பீனியன் சொன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிளாஸ்ல பேசலாம்ல. ஓப்பன் டிஸ்கஷன் தான் இப்போ. பேசுங்க. இதுல ஏதாவது சொன்னதுல ஏதாவது தவறா, இது வந்து நோக்கம் கரெக்டா, என்ன நினைக்கிறீங்க? மேடம், நோக்கம் கரெக்டு, தவறே கிடையாது. இந்த விஷயத்த ஜென்ஸும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்தான். கண்டிப்பாக ஒவ்வொரு ஜென்ஸும் ஃபாலோ பண்ணணும். பிகாஸ் ஃபேமிலி டிபெண்ட்ஸ் ஆன் குடும்ப தலைவியோட சப்போர்ட் இல்லாமல் ஃபேமிலி கிடையாது. ஸோ அவங்களுக்காக நம்ம கொஞ்சம் சாக்ரிஃபை பண்ணுறதுல தப்பு கிடையாது. ஆஸ் எ ஜென்ஸாக ஆல்ரெடி ப்ராக்டிஸிங் ஃபார் மோர் தென் ஆஸ் எ ஜென்ஸாக ஆல்ரெடி வந்து மேடம், as a gents already I was practicing more than 6-7 years. Every Saturday Sunday என் ஃபேமிலியில நான் தான் சமைக்கிறேன். வாவ், சூப்பர். ஃபுல் 3 வேளையும் நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, ஓகே. அது இப்ப நம்ம டிஸ்கஷன் வந்து அது உங்க வைஃபுக்கும் உங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்டா இருக்கலாம், இல்ல நீங்க அவங்க ஹாப்பியா வச்சுக்கணும் பண்றது. நான் சொல்றது அந்த 3 நாள் பண்ணுங்கன்னு தான் சொல்றேன். அதுதான் என்னுடைய டாபிக். இல்ல கரெக்ட், நான் இல்லைன்னு சொல்லலை. ஸோ நம்ம ஆல்ரெடி பண்ணதை தான். பட் ஆனால் உங்களோட இந்த புரிதல் எனக்கு வந்ததுக்கப்புறம் ஓகே, வில் ட்ரை டு அந்த தெரிஞ்சோட நீங்க அது பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆமா, தேங்க்யூ தேங்க்யூ. ஒருத்தர் போறோம், ஒருத்தர் அட்டன் பண்ண சொன்னாலே நம்ம ஜெயிச்சிட்டோம். ஏன்னா என்னன்னா சில ஜென்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, செஞ்சிருக்கவே மாட்டாங்க. அப்ப அவங்களால செய்யறது கஷ்டம். அதுதான். நன்றிகள் மேடம். அதாவது தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. என்ன அப்படின்னு கேட்டா, குடும்ப தலைவிகளை தேவதையாக்குவது எப்படி அப்படிங்கிற ஃபார்முலா தான் இப்ப நீங்க கொடுத்துருக்கீங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. சார், நீங்களும் குடும்ப தலைவிகள் எப்போ குடும்ப தலைவிகள் தேவதையாகிறாங்களோ அப்போ அந்த வீட்டுல இருக்கிறவங்க ஸோ இதுக்கு வந்து ஆண்களுடைய ஒத்துழைப்பு வந்து புரிதலோடு ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு அவசியம் அப்படின்னு புரிய வச்சிருக்கீங்க. இது வந்து பூர்ணமாக, அதாவது வந்து ஆண்களுக்கு அதிகப்படியா இந்த மாதிரி சில விஷயங்கள் தெரியறதில்ல, அதை புரிய வச்சிருக்கீங்க. அதை புரிஞ்சு கையாள போறவங்க கண்டிப்பா அவங்க வீட்டு குடும்ப தலைவி வந்து தேவதையாயிடுவாங்க இந்த மாதிரி சப்போர்ட்டுக்கு போனா. அப்போ அந்த தேவதை செஞ்சு கொடுக்குற உணவு எல்லாமே, செயல்பாடு எல்லாமே அமிர்தமா இருக்கிறப்போ அதை சாப்பிட்றவங்கள தேவாதி தேவர்கள் ஆவாங்க. ஸோ அப்போ வந்து மருத்துவ
உதவி அது இதுன்னு அந்த மாதிரியான அவசியங்கள், மனக்கவலைகள் இது எல்லாமே தானாவே காணாம போயிடும். அந்த மாதிரியான அமிர்தத்தை செஞ்சு கொடுக்குற தேவதை அவங்க. ஸோ அது வந்து ஆண்களுடைய பொறுப்பு ரொம்ப முக்கியம் இதில் இருக்குது அப்படிங்கிறது வந்து புரிய வச்சிருக்கீங்க. என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் மேடம். சார் இப்போ அதுவும் இல்லாம நான் எதுக்காக வாழ்க வளமுடன். தேங்க்யூ சார். ஆக்சுவலா எதுக்கு நான் இது வந்து எடுக்கிறேன்னா, ஆண்களுக்கு எதுக்காக வந்து இது சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நிறைய சண்டை சச்சரவு வருது இந்த டயத்துல. பெரிய சண்டை சச்சரவெல்லாம் வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனால ஆண்களுக்கு வந்து இந்த டைம் அந்த சென்சிட்டிவ் டாபிக் பேசக்கூடாது. ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. முக்கியமான டெசிஷன் எடுக்கிறது, அப்புறம் சென்சிட்டிவா சின்ன விஷயத்த பெருசாக்கி சண்டை போடுறது, இதெல்லாம் வந்து 2 பேருமே பண்ணக்கூடாது. அவங்க சீறி தான் இருப்பாங்க, அவங்க ரெடியா இருப்பாங்க சேர்றதுக்கு. நம்ம தான் அதை பத்தி இப்போ அந்த ஆக்டர் இவன் இருக்காருல்ல, அவர் பேர் என்ன, கண்ணாடி போட்டு நிறைய யூடியூப்ல வருவார், அவர் இறந்து போயிட்டாரு. அவர் இதை பத்தி ரொம்ப அழகா பெரிய டாபிக் பேசியிருக்காரு. அதாவது ராஜேஷ் சூப்பரா அவருடைய அந்த எடுத்து பாருங்க அந்த யூடியூப்ல, ரொம்ப அழகா சொல்லுவாரு. அதாவது அவங்களுக்கு பிளக்சுவேஷன் இருந்துட்டே இருக்கும். எவ்ரி 3 ஹவர்ஸோ ஏதோ சொல்றாரு, 1.5 ஹவர்ஸோ 2 ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டி மைண்ட் மாறிட்டே இருக்கும், அவங்க ஹார்மோன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து அதை லைட்டாக தான் எடுத்துக்கணும், நீங்கள் வந்து அதை பெருசு பண்ணிக்காதீங்க அப்படின்றாங்க. அதாவது அதான் ஹார்மோன் சேஞ்சஸ்னால தான் இந்த மாதிரி பிஹேவியர் இருக்குது. ஸோ ஆண்கள் வந்து இந்த மாதிரி டைமாக இருக்கும்போது நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஒரு கிளாஸ் மாதிரி தான் பெண்ணு, கிளாஸ் டம்ளர் மாதிரி. அதை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா நமக்கு இருக்கும், இல்லைன்னா உடச்சிட்டிங்கன்னா நமக்கு நஷ்டம்தான். ஸோ அந்த மாதிரி ஸோ பெண்களும் வந்து அதே மாதிரி நமக்கு இந்த டைம் வரும்போது சென்சிட்டிவ் டாபிக் பேச வேண்டாம், அமைதியாக இருப்போம், எந்த பிரச்சனையும் நம்மளும் பேசு பண்ண வேணாம் அப்படின்னு என்ன. எனக்கு என்னன்னா சுமூகமாக போகணும், ஃபேமிலி ஸ்மூத்தாக சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் தேவதை தேவர்கள்லாம் அதெல்லாம் நான் சொல்லலை, அவர் சொல்கிறாரு. பட் ஆண்களுக்கு சப்போர்ட்டாக மறைமுகமாக நான் சப்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க ஏன்னா என்ன நடக்குதுன்னு சொல்கிறேன், ஓப்பனாக இன்னைக்கு சொல்கிறேன். நிறைய இடத்துல வந்து லோக்கல்ல இருக்கக்கூடிய கல்யாணம் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ வந்து அங்க ஆண்களுடைய நிலைமை கஷ்டம்தான். வெளியில வாங்கி இப்படி நிறைய நான் பாக்குறேன். இல்ல அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க, இவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க, இல்ல இவங்க அக்கா அந்த மாதிரி ஏதோ சமாளிப்பாங்க, இல்லாட்டா வெளியில வாங்கி சாப்பிட்டுப்பாங்க. ஸோ லோக்கல்ல அம்மா அப்பா இருக்கிறவங்க இது அடிக்கடி நிறைய பண்றது நான் பார்த்துருக்கேன். உடம்பு சரியில்லைன்னு, இது பீரியட்ஸ் மட்டும் கிடையாது, உடம்பு சரியில்லைன்னாலும் அவங்க அங்க போயிடுவாங்க. ஏன்னா இங்க அவருக்கு செய்ய தெரியாது, ஸோ குழந்தைங்களுக்கும் கஷ்டம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் போறது. பட் ஆனா நம்ம இந்த கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்றோன்ற போது அவங்க அப்படி போக மாட்டாங்க. உங்க நன்மைக்காக தான் நான் சொல்றேன். சாப்பாட்டுக்கு செலவு மிச்சம், நம்ம ஹோம்லி ஃபுட்டு கிடைக்கும், அப்போ சந்தோஷமா அன்பா சமைச்சு கொடுப்பா. அது மெயின் விஷயம். நமக்கு என்ன வேணும், கரண்டி பறக்கக்கூடாது, நமக்கு சாப்பாடு போடும்போது சந்தோஷமா இன்முகமா மனைவி சமைச்சு கொடுப்பா. கணவர் நமக்கு என்னன்னா என்ன நாங்க நினைக்கிறோம்னா, நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா கணவரும் புரிஞ்சுக்கணும், அவரும் அனுசரணையா இருக்கணும். இல்ல எனக்கு இதான் செய்யணும், இந்த நேரத்துக்கு ஏன் இதை செய்யல, நான் வரும்போது நீ இன்முகமா இருக்கணும். அவளுக்கு உடம்பு சரியில்லாம போது எப்படி இன்முகமா இருக்க முடியும்? ஓ இன்னைக்கு பீரியட்ஸ் அவனுக்கு, ஓகே சரி இன்னைக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு அந்த அனுசரணை ஜென்ஸ் கிட்ட வந்துருக்குன்னா அவங்க எங்கேயுமே போக மாட்டாங்க. இது 100% கேரண்டி. என்ன மேடம், யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, கரெக்டா? யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஹலோ. கரெக்ட் மேடம். கரெக்ட் மேடம். நம்ம புரிஞ்சுட்டு இருக்காங்க, ஹஸ்பண்ட் நமக்காக இருக்காங்க அப்படின்றத அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா பெண்கள் எங்கேயுமே போக மாட்டாங்க. இங்க வந்து நீயே போட்டுக்கோ இந்தானே. ஹலோ. ஆமாங்க மேடம், அது புரிஞ்சதுல தான் நல்லா இருக்கும் மேடம். அதான் அவங்க பொறுமையா, உனக்கு பிரச்சனை இருக்குன்னா நான் இருக்கேன் உனக்கு, நீ சொல்லு, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு முடிவு எடுத்து செய்வோம். ஒவ்வொருத்தர் வீட்டுல ஒரு ஒரு மாதிரி இருக்கும், நம்ம எல்லாத்துக்கும் நான் அட்வைஸ் பண்ண முடியாது. நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி யாரோ ஒருத்தர் ஹெல்ப், ஃப்ரெண்டு கூட இருக்கலாம், அவங்க கூட ஏய் அந்த 2 நாளைக்கு தானே நான் குழம்பு செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி நீங்க உட்காந்து யோசிங்க. ஆனா பொறுமையா நிதானமா 2 பேரும் சேர்ந்து யோசிக்கணும், நல்ல ஒரு முடிவா வரணும். சண்டை, அதுக்கு ஒரு சண்டை வரக்கூடாது. ஸோ நான் அந்த கணவன் மனைவி இதுல வந்து ஆன் அண்ட் ஆஃப் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒருத்தர் ஆன் ஆனா அவங்க ஆஃப் ஆயிடணும், அந்த மாதிரி. அப்புறம் ஒரு சின்ன லாஸ்டா
ஒரு சின்ன டாக்டிக் சொல்லித்தரேன். இன்னிலேருந்து அதை நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுள்ள அந்த சுமூகமாக இருக்கிறதுக்கு சும்மா ஒரு ஜோவியலாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் அது வந்து நீங்கள் சிறப்பாக செய்யும்போது இதை வந்து சுச்சுவேஷன் மாறுறதுக்காக சொல்கிற ஒரு டெக்னிக். இப்போது சில டைம் வந்து சில பேர் அதிகமாக சண்டை போடுவாங்க, அப்புறம் வந்து நோகடிப்பாங்க மனசை. அது ஜென்ஸோ லேடிஸோ, உங்கள் வீட்டில் உங்களுக்கு தெரியும் யாருன்னு. அதிகமாக 2 பேரும் பண்ணுவோம். ஆனால் சில பேர் வந்து ரொம்ப மனசு குத்துற மாதிரியும் அல்லது பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரியும், சில பேர் சில டைம் அடிக்கலாம், அந்த மாதிரி ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி ஒருத்தர் இருப்பார். சில பேர் வீட்டில் இல்லாமல் இருக்கும், அது சந்தோஷம் எனக்கு. அப்படி இருந்தால் அவங்க மாறணும்னு நினச்சா நான் ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன், பேசிக்கங்க. முதல்ல பேசிக்கங்க, இந்த மாதிரி நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் இது பண்ணணும் அப்படின்ட்டு. இவங்களும் மாறணுன்றதுக்காக தான் இதை நான் சொல்கிறது. இது வந்து எப்பவும் செய்யணும்னு அவசியம் இல்லை. அப்படி அவங்க பண்ணாங்கன்னா அவங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஏதாவது ஒன்று வாங்கி தரணும். அதான். அப்போ நம்ம முன்னாடி பேசிட்டோம்னா நீங்கள் வந்து இதை நீங்கள் தவறிட்டீங்க, இந்த வார்த்தையை நீங்கள் பேசிட்டீங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து அதிகமாக ஹர்ட் பண்ணிட்டீங்க. அப்போ நீங்கள் எனக்கு வந்து அபராத காணிக்கை மாதிரியும் கொடுக்கலாம், அல்லது அது நீங்கள் முடிவு பண்ணணும். அப்போ அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு வரத்துக்கு தான். இது வந்து சம்பாதிக்கிறதுக்காக இல்லை, உங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட்டு தான். இது வந்து விழிப்புணர்வுக்காக தான். இது வந்து யாரையும் மனசை நோகடிக்கிறதுக்கோ, இது ஒரு டெக்னிக் சம்பாதிக்கிறதுக்கு கிடையாது. கணவன் மனைவிக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட்டு. அவங்க ஹஸ்பண்டையும் நோகடிச்சாலும் நம்மளும் அவங்களுக்கு ஸ்பெஷலாக ஏதாவது செஞ்சு கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி சம்பாதிக்காதவங்க நம்ம போய் வாங்கி தர முடியாது. அப்போ நம்ம அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செஞ்சு கொடுக்கணும். அப்போ அவருடைய சாய்ஸ், அவர் என்னன்னு சொல்லுவார், அதை நீங்கள் சமைச்சு கொடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ஹர்ட் பண்ணிட்டீங்கன்னா அதே மாதிரி அவர் ஹர்ட் பண்ணால் அவர் உங்களுக்கு எதாவது வாங்கி தரணும். இது நல்லா இருக்கா கேட்கறதுக்கு? சாத்தியமா? யாரும் சொல்லலையே, சொல்லுங்க. இது நல்ல தீம் மேடம், நல்லா இருக்குங்க மேடம். மேடம் நல்லா இருக்கு, ட்ரை பண்ணி பார்க்கலாம் மேடம். தேங்க்ஸ் மேடம். அல்லது ஏன்னா நம்ம சாரி சொல்றதுக்கும் யோசனையா இருக்கு. சில பேர் சாரியே சொல்ல மாட்டாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த எதா இருந்தாலும் 3 மணி நேரம் 3 நாள் அவ்வளோதான், அதுக்கு மேல நீடிக்க கூடாது. கணவன் மனைவி அந்த உறவு வந்து முறிஞ்சு போயிடும். 3 மணி நேரம் 3 நாள். அன்னைக்கு நைட்டுக்குள்ள ஃபினிஷ் பண்ற மாதிரி சின்ன சின்ன டாபிக்கு நைட்டுக்குள்ள ஃபினிஷ் பண்ணிடணும். அதுக்கு யாரோ ஒருத்தர் விட்டு கொடுங்க. கண்டிப்பா ஒரு மெசேஜ் போடுங்க, வித்தியாசமா ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, குடும்பம் சந்தோஷமா இருக்கணும். நம்ம சந்தோஷமா இருந்தால் தான் குழந்தைங்க நல்லா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. ஸோ அதுக்காக இந்த செய்தி. ஓகே, இதெல்லாம் அவுட் ஆஃப் டாபிக் தான், இருந்தாலும் எனக்கு தோணிச்சு சொன்னேன். ஓகே, இன்றைய அந்த 3 நாள் ஒரு வரம் அப்படின்றது நம்ம இன்னைக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். ஸோ யாரெல்லாம் இது செய்யலாம், ஈஸியாக இருக்கு மேடம், என்னால் நான் 10 பேருக்காக சொல்லுவேன் அப்படின்றவங்க சொல்லுங்க. சொல்லலாமா? நான் சொல்றேன் மேடம், எல்லாருக்கும் சொல்றேன் மேடம், என் ஃப்ரெண்ட்ஸு, என் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சொல்றேன் மேடம். கண்டிப்பா நிறைய பெண்களுக்கு இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறோமா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். ஓகே, சரி, யாராவது ஒருத்தர் பேசிட்டு நிறைவு பண்ணலாமா சார்? வணக்கம் அம்மா, சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். என்னோட பேர் அருள், திருவாரூர்லேருந்து பேசுகிறேம்மா. இப்போ இங்கே இந்த குழுவில் பார்த்தீங்கன்னா இல்லந்தோர் இயற்கை வைத்தியத்தில் போன பேட்சில் நான் அட்டன் பண்ணேன். என் கூட நிறைய பேர் அட்டன் பண்ணாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொல்லிடுறேன், ரொம்ப டைம் எடுக்காமல். அதாவது இந்த டாபிக் வந்து கிடைக்கணுன்றதுக்காக நான் இந்த ஒரு 2 நாள் தான் அட்டன் பண்ணியிருக்கேன். இந்த பேட்சில் நான் அட்டன் பண்ணவே இல்லை. பீட்டரையாவுக்கு தெரியும், சிவகார்த்திகேயனாவும் சொல்லுவாங்க அட்டன் பண்ணுங்கன்னு. எனக்கு டைமே கிடைக்காது. ஆனால் உங்களுடைய இந்த 2 நாள் வகுப்பு அட்டன் பண்ணணும்னு பிரபஞ்சமே எனக்கு வந்து அந்த ஒரு இதை கொடுத்து, அது பெரிய விஷயம். நேற்று 9 மணிலேருந்து அட்டன் பண்ணேன், இன்னைக்கு கரெக்டாக 9 மணிலேருந்து அட்டன் பண்ணியிருக்கேன். ஃபுல் டே அட்டன் பண்ணியிருக்கேன்.
உண்மையிலேயே நீங்க சொன்ன விஷயங்கள் சொல்லுங்கம்மா. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நீங்க நீங்க உங்க வகுப்பு விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமான விஷயங்கள். அதாவது பெண்கள் வந்து நீங்க ஆரம்பத்துல நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வந்தீங்க, கவனிச்சிருப்பாங்க. இருந்தாலும் நான் சொல்றேன், எனக்கு ஒரு ஆணா சொல்லும்போது கண்டிப்பா பெண்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதாவது தீட்டு அப்படி சொல்றதெல்லாம் ஒரு பச்சை பொய். இது வந்து உடல் இறைவன் படைப்புல வந்து இயல்பான விஷயம். என் ஒய்ஃபே பாத்தீங்க என் ஒய்ஃபே பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, சம்டைம்ஸ் தனியாக படுத்துக்கிறது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கூடவே படுத்து. நான் எப்போதுமே தான் சொல்லுவேன், நீ கூடவே படு, பெட்லேயே படு, அதெல்லாம் தீட்டுக்கு இது சம்மந்தம் இல்லை, இறைவனுக்கு இது சம்மந்தம் இல்லை. இறைவன் படைப்பே அப்படி தான். சரிங்களா? இறைவனுக்கு வந்து நல்லது கெட்டது, இது வந்து தீட்டு, இது வந்து சுத்தம் அப்படிலாம் கிடையாது. எல்லாமே அவனுக்கு ஒன்று தான். நான் 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 ஃபீல் பண்ணுறது மற்ற தெரியாது எனக்கு. நான் என் வீட்டில் என் ஒய்ஃபுக்கு சொல்லிக் கொடுக்குறதான் சொல்லிக் கொடுப்பேன். அதனால் நீ குளி, தப்பு கிடையாது. குளி, உடனே படு. அதை தனியாக போய் தனிமைப்படுத்திக்கணும்னு அவசியமா இல்லை. சந்தோஷமா இரு. அது வந்து தனிமைப்படுத்தி வச்சிருக்காங்கன்னா அது பல காரணங்கள் இருக்கு. அது பின்னாடி போகும்போது பல காரணங்கள் சொல்லுவாங்க. அது பெண் அடிமைத்தனையோ இல்லை பெண்ணை வந்து அவங்க தட்டி வைக்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் பெண்ணுக்கு தெரியக்கூடிய விஷயங்கள் தான் அதில் அதிகமாக இருந்திருக்குது. அதனால இது வந்து ரொம்ப அற்புதமான விஷயம். இறைவனோட படைப்புல வந்து அதை நீங்க சொன்ன மாதிரி பிரம்மா, ஆணும் சரி பெண்ணும் சரி, முக்கியமா பெண்கள் தான் பிரம்மா. ஏன்னா அவங்க தான் குழந்தைய பெற்றுக் கொடுக்குறாங்க. அது காரணமான ஆண்கள் இருக்கலாம். ஆனால் அந்த குழந்தைய பெற்று அதை வந்து அவங்கள கரு உண்டாக்கி அவங்கள வந்து வயிற்றிலே வளர்த்து குழந்தையா கொடுக்கறது வந்து சாதாரண விஷயம். அது பார்க்கறது சாதாரணமாக தெரியும். அதை உள்ள எவ்வளோ அறிவியல்ன்றதை விட அதில் எவ்வளோ இறைவன் இயற்கை படைப்பில் என்னென்ன வச்சிருக்குன்னு ஒவ்வொரு டைம் யோசிக்கும் போது பிரமிப்பாக இருக்கும். அந்த ஒவ்வொரு விஷயமா இருக்கட்டும். இப்போ ஒன்றும் நம்ம எப்படி வச்சுக்கலாம், ஒரு இன்ஜின் இருக்குன்னு வச்சுக்கலாம், ஒரு மோட்டர் பைக்கில் அதில் என்னென்ன பாட்டாக சேர்த்தாதான் அது வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. அதே மாதிரி அது தொந்தரவுனாலும் மாற்றுறதோ அது சரி பண்ணுறதோ இவ்வளோ நீங்கள் சொன்னீங்க. நம்ம வந்து இந்த 3 நாள் வந்து உடம்பை ஹீல் பண்ணி தன்னைத்தானே சர்வீஸ் கொடுக்குற மாதிரி, அதெல்லாம் ரொம்ப அற்புதமான விஷயம் சொன்னதெல்லாம். அந்த காலத்தில் அம்மியில் அரைக்கிறதா இருக்கட்டும், துணி துவைக்கிறதா இருக்கட்டும், என்ன ஃபாலோ பண்ண சொல்கிறது. நான் சொல்ல வந்து எதுக்குன்னா, அதாவது முதல்ல இது வந்து நமக்கு வந்து அதை வந்து சில பேர் நம்மனா அது வந்து ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுறதா கூட இருக்கும். நிறைய பேருக்கு இருக்கும், பெண்களுக்கு நான் நினைக்கிறேன். நான் வந்தனால சொல்கிறேன், இது வந்து அப்படி நினைக்க வேண்டிய விஷயம். இது ரொம்ப இயல்பான விஷயம். எல்லா ஆண்களும் புரிஞ்சுக்கணும், பெண்களும் முதல்ல அது வந்து தவறு, இது பெருசாக நமக்கு இப்படி ஆயிடுச்சு தீட்டாச்சு அப்படின்னு யோசிக்க வேணாம். எங்கள் வீட்டில் இப்போ 2 குறைஞ்ச இப்போ ரொம்ப இன்னொரு விஷயம் இன்னைக்கு சொல்கிறேன். எங்கள் மேரேஜ் அன்னைக்கு நாங்கள் கோவிலில் பண்ணோம். நிறைய பேருக்கு தெரியாது. அன்னைக்கு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் டே கரெக்டு. இதெல்லாம் சொல்லலை. நாங்கள் வெளியில் சொன்னால் என்ன சொல்லுவாங்க கேட்குறீங்க, பெற்றவங்கெல்லாம் பெற்றவங்களோ இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, நம்ம கோவிலெல்லாம் ஐயோ என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படிம்பாங்க. என் ஒய்ஃபுக்கு எனக்கு மட்டும்தான் தெரியாது. கண்டிப்பாக அதில் ஒரு நல்லாவே இருக்கும். உண்மையாக இறைவனோட அருளால் நல்லா இருக்கும். நான் இப்போ வீட்டில் எல்லாம் பார்த்துருந்தோம், சிவகார்த்தி எல்லாம் பார்த்து வந்தோம். நான் உண்மையிலே இறைவன் எங்களுக்கு இப்போ எல்லா பிராப்தத்தையும் கொடுத்துருக்கிறாரு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அடுத்து நான் இப்போ கோலு வைக்கிறாங்க. அந்த டைம்லோட பீரியட்ஸ் அவங்க ஒய்ஃப் ரொம்ப கவலைப்படுவாங்க. ஒன்றும் கிடையாது, இது வந்து இயற்கை. இதை வந்து இதுக்கும் சுத்தத்துக்கும் படுத்திக்காது அப்படின்னு நான் தெளிவாக சொல்லுவேன். அப்படிதான் எங்கள் வீட்டில் நிறைய சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்கும். அது எதுக்காக நான் இங்கே பகிர்ந்து நினைக்கிறேன்னா, நிறைய பெண்கள் இருக்காங்க. நீங்கள் எடுத்த டாபிக் அது ரிலேட்டடாக இருக்கிறதுனால சொல்கிறேன். அதனால் இதுக்கு இந்த 3 நாட்கள்ன்றது சொன்ன மாதிரி வரம். அது சரிங்களா? பெண்களுக்கு பெண்ணா பிறந்த எல்லாருக்கும் வரம். சரிங்களா? அது வந்து நல்லா அதை மைண்டில் எல்லா பெண்களும் ஏற்றிக்கணும்னு நான் நினைக்கிறேன். நானும் உண்மையிலே நான் ஏற்கனவே இந்த குழுவில் சொல்லியிருக்கேன். இந்த குழுவில் பயணிக்க ஆரம்பித்து நான் 3 வருஷம் 4 வருஷம் இருக்கும் கரெக்ட், ஐ திங்க் அப்படி தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பெண்கள் குறித்த பார்வையும் அது வந்து வேற மாதிரி இருந்தது எனக்குலாம். இதில் பயணிக்க அவ்வளோ விஷயம். பீட்டர் ஐயா இருக்கட்டும், இப்போ பூபதி ஐயா இருக்காங்க, விஜய் சங்கர் ஐயா இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ நிறைய இன்புட் கொடுத்துருக்காங்க. நாங்கள் நிறைய கற்றுக்கிறதுக்கு. அதாவது இந்த குழு எப்படின்னா நிறைய விஷயங்களை வந்து புத்தகத்தை படித்தா நமக்கு ஒரு புத்தகம் படித்தா ஒவ்வொரு டாபிக் கிடைக்கும். ஆனால் இந்த குழு வந்து அத்தனை டாப்பிக்கும் கொண்டு கொட்டுதுங்க ஒவ்வொருத்தவங்களும். நான்லாம் வந்து எனக்கு மற்றவங்களை தெரியாது, நான் சொல்கிறேன் என்ன சொல்கிறேன். நான்லாம் நிறைய படிக்கிறேன். புத்தகத்தை தொடாமலேயே அவ்வளோ விஷயங்கள் உள்வாங்கிக்கிறேன். எனக்கு என்ன புத்தகத்தை படிக்கிறதோட இந்த மாதிரி கேட்கும்போது நிறைய 4 பேருக்கு நான் சொல்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. நிறைய டைம் எடுக்குன்னு நினைக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லையா? சொல்லலாம்ல? சொல்லுங்க, வேற யாரும் பேசுறீங்க. என்னங்கம்மா கேக்குதா சரியா? கேக்குது, நல்லா கேக்குது.
சரி, அதனால ரொம்ப அற்புதமான வகுப்பு. எனக்கு உண்மையே பெரிய நான் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 நாட்கள் நான் அட்டன் பண்ணணும்னு எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மிக்க நன்றி. அம்மா பேர் கூட எனக்கு நான் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ண பேர் கவனிக்கல, எனக்கு மன்னிச்சுக்குங்க. ஆனால் இங்கே எடுத்த டாபிக் ரொம்ப ரொம்ப அற்புதமான டாபிக்கு. எல்லா ஆண்களும் தன்னை மாற்றிக்கணும், அந்த 3 நாள் சப்போர்ட் பண்ணணும். நானே நிறைய மாறி இருக்கேன், நான் பர்சனலாக மற்றவங்களுக்கு தெரியாது. நான்லாம் அதான் அப்படியே ஆப்போசிட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. ஏன்னா அவ்வளோ ஆப்போசிட்டாக இருப்பேன். இப்போ அவ்வளோ ஆப்போசிட்டாக இருக்கேன். நானே நிறைய ஒய்ஃபு ஹெல்ப் பண்ணுறேன். இன்னமும் அவங்க சிரமப்படுறாங்க. இந்த இந்த டாபிக் இன்னும் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். இன்னும் எனக்கு நிறைய ஓப்பன் பண்ணியிருக்கு. சரி, இதெல்லாமே இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் நிறைய சொல்லி கொடுத்துருக்கீங்க. நான் மாற்றிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ரொம்ப அற்புதமாக வகுப்புமா. உங்களுக்கு மிக்க நன்றி. நீங்கள் வாழ்க வளமுடன், உங்கள் குடும்பம், சுற்றத்தார் அனைவரும் வாழ்க வளமுடன். பீட்டர் ஐயா உங்களுக்கும் நன்றி. சிவகார்த்தி ஐயா, குழு உள்ள அனைவருக்கும் மிக்க நன்றி. நல்ல ஒரு வகுப்பு கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. எனக்கு ஒரு வாய்ப்பாக கிடைச்சிருக்கு, நான் அட்டன் பண்ணியிருக்கேன். நன்றி. வேற நிறைய நானே பேசினா சரியா இருக்காது, மற்றவங்க பேசுறது. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. நன்றி. அதாவது இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன்னா, இப்போ மெயினா ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. என்னன்னா, தனி குடுத்தனம் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதாவது 60 to 80% தனி கணவன் மனைவி குழந்தைங்க தான் அம்மா அப்பாவோட இருக்கிறது இல்ல. முன்னாடி நம்ம கூட்டு குடும்பத்துல இருக்கும்போது ஆண்களுக்கு இந்த பிரச்சனையே தெரியாது. சுத்தமா அவங்க அவுட் ஆஃப் டாபிக். அவங்க அம்மா இருப்பாங்க, மாமியார் இருப்பாங்க, அவங்களுக்குள்ள ஏதோ ஓடிட்டு இருக்கும். மனைவி சொன்னாதான் உண்டு. பெட்ல படுத்துக்கும் போது நான் இங்க தீவிரம் அப்படின்னு சொன்னா உண்டு, அவ்வளவுதான். அது வரைக்கும் அவங்களுக்கு எதுவுமே, அதாவது டெலிவரிக்கும் போக மாட்டாங்க. நான்லாம் கேட்டிருக்கேன், என்னுடைய அம்மாவுடைய, அப்புறம் என்னுடைய சித்தப்பா சித்தி அவங்கள குழந்தை பிறந்து 2-3 நாள் கழிச்சு தான் போய் பார்ப்பாங்க. சில பேர் 1 வாரம் கழிச்சு தான் குழந்தையே பார்த்துருக்காங்க. அப்பா ஸ்தானத்துல இருக்கிறவங்கள சொல்றேன் நான். அப்படி அவங்களுக்கு அந்த பொறுப்பே இல்லாம இருந்திருக்காங்க. இப்ப அப்படி கிடையாது. கூட்டு குடும்பம் இல்லாம தனி குடுத்தனம் இருக்கும்போது மொத்த பொறுப்பும் அம்மா அப்பா செய்ய வேண்டிய வேலையும் இப்ப கணவர் தான் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டாங்க. அதனால நோ எஸ்கேப், பண்ணி தான் ஆகணும். இப்போ ஒவ்வொருத்தர் வெளிநாட்டுல இருக்காங்க, உள்ளூர்லயும் இல்ல, வெளியூர்ல இருக்காங்கன்னாலும் அடிக்கடி அம்மா அப்பா வர முடியாது. சில பேருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அமைஞ்சதுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம், அவ்வளவுதான். இப்போ அப்படிதான் போயிட்டு இருக்கு. அதனால கணவன் மனைவிக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தாதான் இது எல்லாமே செய்ய முடியும். முன்ன மாதிரி அந்த அப்பான்ற ஸ்தானம் வேற, கணவன் ஃபுல் ஃப்ரீயா இருந்தாரு. அவருக்கும் இதுக்கு சம்பந்தமே இருக்காது. அப்படிதான் உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும். இது நடந்த விஷயம்தான், புதுசா ஒன்றும் நான் சொல்லல. அதனால இப்ப காலம் வேறுபட்டுருது, நம்ம வாழற முறையும் வேறுபட்டுருது. அதனால இப்ப கட்டாயத்துக்காக தான் நான் இதை சொல்றேன். கணவன் புரிஞ்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணாதான் பெண்களுக்கு இப்போ இன்னைக்கு விடுதலை கிடைக்கும், அவ்வளவுதான். அதனால அடுத்தது யாராவது ஜென்ஸ் பேசுங்க. ஐயா டிஎம்எஸ் அந்த சேனலுக்கு உண்டான ஐயா, எப்படி இருந்தது ஐயா கிளாஸ்? கேட்டுட்டு இருந்தீங்களா? அம்மா வணக்கம்மா, வாழ்க வளமுடன். அம்மா வகுப்பு நம்ம குழுவுக்கு ஏற்ற ஒரு அருமையான ஒரு வகுப்புமா. என்ன பாத்தீங்கன்னா, நம்ம குழுவில் இருக்க எல்லா நபர்களும் பாத்தீங்கன்னா, குடும்பமா இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும், உடன் இருப்பவர்களா இருக்கட்டும், புரிஞ்சு நடக்கக்கூடிய நல்ல நண்பர்கள், நல்ல அன்பர்கள் வேற. அதனால நீங்க எடுத்த வகுப்பு எல்லாருடைய ஆழ் மனதையும் ரொம்ப உள்ள அவங்கள இப்ப எப்படி செஞ்சிருக்குன்னா ஈர்த்துருச்சு ரொம்ப. அதனாலதான் எல்லாரும் பேச முடியாம அமைதியா இருக்கிறாங்க. உண்மை அதுதான். இவ்வளவு நாள் நம்ம இப்படி எல்லாம் இருந்துட்டோமே, இனிமேல் நம்ம இப்படி இருக்கணும் அப்படின்னு அவங்க திங்கிங் போயிட்டாங்க. ரொம்ப அதை யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம மக்கள் பேசல அப்படின்னா யோசிக்கிறாங்கன்னு அர்த்தம். பேசுறாங்க அப்படின்னாக்க இன்னும் எதையும் கவனிக்கலன்னு அர்த்தம். ஆறுமுக ஐயா சொன்னது பாத்தீங்கன்னா, அருள் ஆறுமுக ஐயா சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா, நம்ம வகுப்புக்கு வந்த எல்லாருமே நிறைய சேஞ்சஸ் சொல்லுவாங்க. நம்ம குழுவுல ஆரம்பத்துல வந்த எல்லாருமே சேஞ்சஸ் நிறைய சொல்லுவாங்க. நாங்க இப்படி இதுல மாறி இருக்கோம், இதுல மாறி இருக்கோம் அப்படின்னு. நம்ம சிவகார்த்தியா அவருக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு நபரையும் கூட்டு ஒவ்வொரு மக்களையும் இங்க புடம் போட்டு உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாரு. அதனால நான் சிவகார்த்தியாவுக்கு முதல்ல நன்றி சொல்றேன். இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்த சத்யா அம்மா உங்களுக்கும் நான் நன்றி சொல்றேன். இறைவனுடைய அருளும் இயற்கையோட ஆற்றலும் என்றென்றைக்கும் உங்களோடையும் சிவகார்த்தியோடையும் நிலைச்சிருக்கணும். குழுல இருக்க எல்லா நண்பர்களும் அன்பர்களும் என்றென்றும் எல்லா வளங்களும் பெற்று சிறப்புற சீருடனும் வாழணும் அப்படின்னு எல்லாமே இறைவனை வேண்டிக்கிறேன். இன்றைய வகுப்பை சிறப்பாக நடத்தி கொடுத்த சத்யா அன்னை அவர்களும் அவர்தம் குடும்பத்தார் அனைவரும், இன்றைய வகுப்பிலே கலந்து கொண்ட அனைத்து உறுப்பினர்களும் அவர்தம் குடும்பத்தார் அனைவரும் வாழ்க வளமுடன் நலமுடன் வளர்க பணமுடன் புகழரும். அனைவருக்கும் நன்றி. நன்றிமா, ரொம்ப நன்றிமா, வாழ்த்துக்கள்மா, ரொம்ப நன்றிமா. நன்றிமா ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
ஐயா வணக்கம். பேசுங்கய்யா, பேசுங்கய்யா. இந்த ஒன்றும் இல்லை, ஐயாவுக்கு வணக்கம் சொன்னேன். அம்மா நீங்க கோயம்புத்தூர்ல எங்க இருக்கிறீங்க, என்ன மாதிரி வைத்தியம்லாம் பாக்குறீங்கம்மா? நான் பொள்ளாச்சி தான். வடவள்ளியில. என்ன பண்றீங்க, ஐயா என் என்ன பேர் மாதிரி சத்யா. நான் வடவள்ளியில புதூர்ல இருக்கேன். என்ன பண்றீங்க நீங்க? நான் வந்து ஹீலர் ஐயா. இப்ப ஹீலிங் எல்லாம் பண்றது இல்ல, ஸ்டாப் பண்ணிட்டேன். 15 சரிங்க வருஷம் ஹீலிங் பண்ணிட்டு இருந்தேன். மக்கள் நிறைய பேர் வீட்டுக்கு வந்து ஹீலிங் வாங்கிப்பாங்க. அப்புறம் சரிங்க வந்து கவுன்சிலிங், அதாவது பெண்கள் ஆலோசகர், குடும்ப ம் ஆலோசனை மற்றும் ஆன்மீக ஆலோசனை. அதுக்கப்புறம் சரி வந்து ம் ஆஹ் இந்த ஹீலிங் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். மெடிடேஷன், ஹீலிங்னா தியானம், ஹீலிங்னா என்ன மாதிரி ஹீலிங்குமா? ரேக்கி ஹீலிங் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். ஓ இப்போ ரைக்கிங்களா? ஓகே ஓகே ஓகே. சரி ரேக்கி, அதுக்கப்புறம் சரி தியானம் சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து மௌனம் கடைபிடிக்கிறது எப்படி, அதுக்கப்புறம் வந்து சில சிம்பிள்ஸ்க்கு உண்டான அந்த அறிகுறி எல்லாம், குறியீடு பத்தி சொல்லி கொடுத்துருக்கேன். மெயினா வந்து சரி இப்போ மெடிடேஷன், மௌனம், அப்புறம் கல்லுப்பு சிகிச்சை. அந்த கல்லுப்பு சிகிச்சை தான் 2012ஆம் ஆண்டுல இருந்து அதாவது உப்பு முடிச்சு வைத்தியம், சுய சிகிச்சை சுத்தி போட்டுப்போம் இல்லையா ஆமாங்கம்மா, மத்தவங்களுக்கு, அது மாதிரி ஆமாங்கம்மா. நமக்கு நாமே சுய சிகிச்சைன்னு நமக்கு நாமே சுத்தி போட்டு நிறைய சரிங்க. பிரச்சனையில இருந்து விடுதலை. அதே மாதிரி பொருளாதார அது நிலை அது உயர்வு. அது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்களாம்மா? கல்லூப்பு சிகிச்சை அது தனியாரையில் வரணுங்களா, சொல்லுவீங்களா அம்மா? கிளாஸ். கிளாஸ்ல வரணுங்களா? ஓகே ஓகே. இந்த கிளாஸ் வேணும், தனியாளையில வந்து பேசலாமா அதை பத்தி? தாராளமா பேசலாம். ஓகே நீங்க ஓகே. உங்க ஊர்ல ஏற்பாடு பண்ணாலும் நான் வந்து எடுப்பேன். இப்ப ஓகேம்மா கார்த்திக் ஓகேம்மா. ஐயாவும் சொல்லியிருக்காரு, மதுரையில ஏற்பாடு பண்ணலாமா அப்படின்னு கேட்டாரு. சரிங்க சரி. சரி. நான் வந்து அம்மா நான் பொள்ளாச்சி தான், கோயம்புத்தூர் ரோட்டில் தான் இருக்கேன். அதனால தான் கோயம்புத்தூர்னு போட்டதுனால தான் நான் கேட்டேங்கம்மா. நான் பொள்ளாச்சியில் தான் இருக்கேன். ஐயாவுடைய மரியாதைக்குரிய எனது பிரதர் வீட்டையா வந்து எனது குரு. அவர் நம்ம வீட்டுக்கே விஜயம் பண்ணியிருக்காங்க 2 தடவை. ஸோ கோயம்புத்தூர் ரோட்டில் தான் இருக்கேன். கோயம்புத்தூர் ரோட்டில் ஃபஸ்ட்டு நம்ம இது இடத்த தாண்டி தான் பஸ் ஸ்டாண்டுக்கே போகணும், முன்னாடியே ஓகே. இருக்கேன். அதனால நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, என்ன எல்லா பண்ணுறீங்கன்னு இடத்துலயும் நேற்றுக்கு கிளாஸ் எடுத்திருக்கேன். நான் வந்து இல்லை இல்லை உங்கள் கிளாஸ் உங்கள் கிளாஸ் போன மாதம் குழுவில் வந்தப்பவும் கவனித்தேன். நேற்று நைட்டு ஃபுல்லாக கேட்டேங்க, இன்றைக்கும் கேட்டேன். ஐயா சொன்ன மாதிரி சில விஷயங்கள் வந்து உள்வாங்கிறதுனால கவனிக்காமல் இருந்தேன். அந்த மௌனமெல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டேன். ஓகே. நன்றிங்கம்மா, ரொம்ப நல்லா எடுத்தீங்கம்மா. இப்ப நீங்கள் கல்லுப்பு கோயம்புத்தூர் பத்தி தேங்க்யூ ஐயா. ஓகே. கல்லுப்புன்னா அதுக்கு தனியாக கிளாஸ் எடுக்கணுங்களாம்மா? ஆமாங்க, வகுப்பு, சரி தனி வகுப்பு. அது 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். சரிங்க சரி. நீங்க நன்றிங்க, டைரக்டா தெரிஞ்சுக்கணும். நீங்க உங்க ஊர்லயே 10 பேர் அரேஞ்ச் பண்ணீங்கனாலும் நான் வருவேன், சரிங்க எடுக்கலாம். இல்ல சரிங்க நீங்க ஆன்லைன்ல 10 பேர் அரேஞ்ச் பண்றேன், நாங்க கிளாஸ் எடுக்கிறீங்களான்னு எடுப்பேன். சரிங்க இல்ல சரி நீங்க இங்க வந்து கத்துக்கணும்னா அப்படின்னாலும் கத்துக்கலாம். அது நம்ம சரிங்க. பேசுவோம். நல்லது 2 நல்லது விதமான நல்லது. சிகிச்சை. அதாவது உப்பு முடிச்சு வைத்தியம் அப்படின்றது நம்ம படுத்துட்டு நமக்கு நாமே சரி வச்சுக்கலாம். சரிங்க குழந்தைங்களுக்கு, தாய்மார்கள், பெற்றோர்கள் வந்து 10 வயசுக்குள்ள குழந்தைங்களுக்கு நீங்க செய்யலாம். ஓ அதுக்கப்புறம் அவங்களுக்கு அவங்க யோசிச்சு அவங்க கர்மா ஸ்டார்ட் ஆயிடும். 12 வயசுக்கு மேல அவங்களுக்கு கர்மா ஸ்டார்ட் ஆயிடும். அப்போ அதுக்கப்புறம் அவங்களே நம்ம பண்ணிக்கணும். அவங்களுக்கு பண்ணிக்கலாம். சரி இது சரி. அது பல எப்படி என்னங்கிறது நாளைக்கு பல சொல்றேன். பிரச்சனைகளுக்கு, அதாவது பொருளாதார நிலை உயர்வதற்கு, வீடு விற்கிறதுக்கு, சரிங்க விக்கலன்னா பிளாக் இருக்கு, தடைகள் இருக்குன்னா, அப்புறம் இந்த சரிங்க. எம்ஆர்ஐ குழந்தைங்க, ஆட்டிசம் இருக்கு இல்லையா, அந்த ஆமாம் குழந்தைங்களுக்கும் சரிங்க 40% குழந்தைங்களுக்கு மாற்றம். எல்லாருக்கும் சொல்ல அதாவது ரொம்ப முத்தின கேஸுக்கு முடியாது. சரிங்க ஒரு கொஞ்சம் ரொம்ப கம்மி ஸ்டேஜ், ஒரு சரிங்க ஆரம்ப சரி. ஸ்டேஜ், இல்லாட்டா ஒரு 50% ஸ்டேஜ் இருக்கு அந்த குழந்தைங்களுக்கு சரியாயிருக்குன்னா, அந்த அடம் பிடிச்சிட்டு நம்ம புரியுது புரியுது. இதுல போய் இடிச்சுப்பாங்கல்ல, முட்டி இந்த ஆ செவுத்துல இடிச்சுட்டு ஆ ஆ அடம் பிடிச்சு, ஆமாம். சரி சரி. ஆட்டிசம் அந்த மாதிரி அதுக்கெல்லாம் இதுல தீர்வு கிடைச்சிருக்கு. ஸோ நல்லது நல்லது. அதனால இது நல்ல விதமா கொண்டு போய் சேர்க்கணும். இதுல எனக்கு ஒரு பிரேயர், எல்லாருடைய ஒரு பிரேயர் எனக்கு இன்னைக்கு தேவை உங்ககிட்ட. அது மட்டும்தான் எனக்கு விண்ணப்பம். ரொம்ப என்னன்னாக்கா, சந்தோஷமா. இந்த இறைவனர்களால் இன்னும் நீங்க நீடூழி வாழ்வீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நன்றாக வாழ்வீங்க. நான் நம்ம உங்களோட வாழ்றது மகன் தான், இல்ல. சிறு வயசு தான். இல்லை உங்களோட இறைவனுடைய அருள் உங்களுக்கு எப்போதும் கிடைக்கும். பீட்டர் ஐயா, ஒரு சின்ன விண்ணப்பம். எப்படின்னா, நம்ம விஜயசங்கர் ஐயாவுக்கு எங்கிட்ட ஒரு 2 மூலிகை கேட்டிருந்தாங்க. அதில் ஒன்று அனுப்பிச்சு வச்சுட்டு நேற்றுக்கு சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டு அது எந்த பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பல. ஐயா கேட்டாங்க. எனக்கு தெரியும். நன்றி நன்றி நன்றி. நன்றி. சரி அப்பா, எனக்கு
எனக்கு இந்த 2 நாளா முதுகுக்குள்ள ஒரு பயங்கரமா வலிங்க. ஒண்ணுமே பண்ணல. ஒரு 2, 3 மேடு ஏறினேன், பெரிய பெரிய மேடு. அதுல என்ன தெரியல, பின்னாடி முதுகுலையும் கழுத்துலயும் நல்லா வலிக்குது. என்ன செய்யட்டும்? ஐயா எனக்கு தண்டுவட கவசம் போடுங்க ஐயா. நன்றி நன்றி. காலையில போட்டுருங்க. வேற என்ன? சரி ஓகே. இல்ல தண்டுவட சரி கவசம் போடுங்க, அதுவே போதும். சரிங்க. நன்றி நன்றி. சாப்பிட்டீங்களா? ஓகே. முடிந்தது ஐயா, நல்லபடியா முடிஞ்சது. ஓகே ஓகே ஓகே. நமக்கு எப்பவும் போல கொஞ்சம் பாசிப்பயிறு, ஒரு ரெண்டு பப்பாளி, அவ்வளவுதான். அப்படியே முடிச்சிட்டு கிளாஸ் கேட்டுட்டே சரியா முடிச்சிட்டேன். சரி நன்றி, சரியா சரி. வணக்கம். அம்மா நன்றி. பேச அம்மா நன்றி அம்மா அம்மா. என்னமோ சொல்ல வந்தாங்க. சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா. ஐயா இப்போ நிறைய பேருக்கு இந்த இடுப்பு வலி, முதுகு வலி, அப்புறம் தோள்பட்டை எல்லா வலிகளுக்கும் இதுல நிவர்த்தி வெறும் கல்லுப்பு சிகிச்சையில மட்டுமே நிவர்த்தி கிடைச்சிருக்கு. நன்றிங்கம்மா நன்றிங்கம்மா நன்றிங்கம்மா. ஆமா, எந்த மெடிசினும் கிடையாது. நான் சொல்றது சரி வெறும் கல்லுப்பு சிகிச்சை. ஆனா சரி உடம்புல சத்துக்கள் பற்றாக்குறை இருந்தா கண்டிப்பா அது நம்ம சாப்பிட்டாகணும். அது நம்ம வேற வழி கிடையாது. சரிங்கம்மா மத்தபடி சரி வலி நிவாரணி இல்லாமையே நமக்கு சரிங்க. வலி நிவர்த்தி பெரிய பெரிய வைத்தியர்கள்லாம் வந்து நம்ம கிட்ட கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு அதை அவங்க பயன்படுத்தி மோட்டார் பைக் அதிகமா ஓட்டுறவங்க ஆ அந்த ஆ மாதிரி ஆ. இருக்கு. தலைவலி, அதுக்கப்புறம் சரி இந்த சைனஸ் அந்த மாதிரி ஆஸ்துமாக்கெல்லாம் கூட நல்ல நிவர்த்தி கிடைச்சிருக்கு. குழந்தை பேர் இல்லாதவங்க குழந்தை பேர் உருவாயிருக்கு. வேற ஒரு பிரச்சனைக்கு வந்து அந்த சரிங்க. கப்பலுக்கு குழந்தை இல்லாம இருந்தாங்க. அந்த யூட்ரஸும் அந்த குழந்தை தாங்கக்கூடிய சக்தி அந்த பெண்ணுக்கு கிடைச்சது. நிறைய மிராக்கல்ஸ் இருக்கு. இப்போ பேசுறதுக்கு டைம் இல்லை. நாளைக்கு நல்லது நான் நல்லது. 10:30 ஆயிடுச்சுங்கம்மா. நம்ம 10:30 ஆயிடுச்சு. மீண்டும் நான் இணைவோம். நான் தானியடையில் நாளைக்கு காலையில் நான் கூப்பிடுறேன். உங்க நம்பர் மட்டும் எனக்கு தெரியும், ஐயாட்ட சொல்லி போட எல்லாத்தையும் சொல்லுங்க. நோட் பண்ணிக்கோங்க. என் பேர் சத்யா ரவிராஜன், கோவை. சொல்லுங்க. 9500 ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் 95 ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா. 95 95 00 00 17 17 38 38 49. போதுங்க. ஓகேம்மா. நன்றி நன்றி நன்றி. ஆ, உங்களை ஒரு வாழ்த்த நிமிஷம். அளவுக்கு எனக்கு வயசு பத்தாதுங்கம்மா. நான் உங்க சன்னு மாதிரி தான். இறைவன் அருளால் நீங்க இன்னும் கொஞ்சம் ஆமா. இன்னும் 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 ரொம்ப நாளைக்கு இறைவன் அருளால் இன்னும் மக்களுக்கு என் பயனடைகிற மாதிரி கிளாஸ் இருக்கு. கொஞ்சம் சந்தோஷமா சந்தோஷம் உங்கள்கிட்ட பேசுறது. என் பேத்திக்கே நீங்க 10 வயசு ஆக போகுது. சரிம்மா முதல் சரிம்மா சரிம்மா. அதனால ஆமா, அது ஐயாவுக்கு தெரியும். அது வேற பரவாயில்ல. நான் வந்து கோயம்புத்தூருங்கிறதுனால போன போன இதே மாதிரி ஒரு கிளாஸ் ஐயா நடத்தினாங்கல்ல, அப்பவே உங்களுடைய கிளாஸ் நான் கவனிச்சிட்டேன். நேற்றும் சரி. கேட்டேன், இன்னைக்கும் கேட்டேன். ரொம்ப நன்றிம்மா. நான் சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். இல்ல, எனக்கு ஒரு சின்ன விண்ணப்பம் சொன்னேன். அது மட்டும் முடிச்சிட்டு நம்ம கிளாஸை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். சொல்லுங்க. எல்லார்கிட்டையும் ஒரு வேண்டுகோள். இந்த உப்பு சிகிச்சையானது மிகவும் வந்து எளிமையானது. நம்ம செலவு கம்மி, ஒண்ணுமே இல்லை. 40 ரூபா, மினிமம் 100 ரூபாய்க்கு முடிச்சிடலாம் உப்பு சிகிச்சையை. அதுல பல, அதாவது கெர்லியன் கேமரால இது நிரூபிக்கப்பட்டிருக்கு. இந்த இந்த சிகிச்சை வந்து கரெக்ட், இதுல வந்து சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கெர்லியன் கேமரான்னு ரஷ்யால இருந்து வர வச்சு அது போட்டோ எடுப்பாங்க, அந்த சக்ராஸை. அதுலயே நான் வந்து பார்த்தாச்சு, நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதனால இது வந்து சயின்டிபிக்காவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதுதான் உலகத்திலேயே சிறப்பான ஒரு கேமரா. ஸோ அதுலயே நாங்க பார்த்துட்டோம். அதாவது முன்னாடி பின்னாடி பார்த்ததுக்கு ரிசல்ட் வந்துருது அப்படின்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து மக்கள்கிட்ட நம்ம போய் முறையா அது சேர்க்கலாம் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இது வந்து 7-8 வருஷம் முன்னாடி அந்த எனக்கு அது காட்டிடுச்சு. ஸோ எனக்கு என்ன ப்ரேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டு பிரார்த்தனையில இந்த உப்பு சிகிச்சை உலகளாவியல கொண்டு போய் சேர்க்கணும். இதை அந்த மாதிரி, அதாவது உலகம் பூரா இந்த உப்பு சிகிச்சை கொண்டு போகணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆவல். அதுக்கு எல்லோருடைய பிரார்த்தனையும் நான் வேண்டுதல். தமிழ்நாடு மட்டும் இல்ல, உலகம் பூரா போகணும். அவங்க எல்லா மக்களும் இதை பயன்படுத்தணும். அவ்வளவுதான். நீங்க அது எப்படி, அதுக்கு என்ன செய்ய சொல்றீங்களா செஞ்சிடலாமா? நம்பர் திடீர்னு மிஸ் ஆகி போச்சு, இன்னொருக்க சொல்லுங்க. சாரி, மன்னிச்சுக்கங்க. என்னாச்சு? நம்பர் 9500 9500 17 17 38 38 49. 49 இருக்குது. நான் எப்படியோ அதை மிஸ் பண்ணிட்டேன். இந்த வந்துருச்சு, திரும்ப வருது. இருந்தாலும் அது சரி, பதிவு பண்ணி வச்சுக்கிறேம்மா. இதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க, இப்பவே செஞ்சிருவோம். நீங்க எது என்னமோ செய்யணும்னு சொல்றீங்களா, அது என்ன பிரார்த்தனை பண்ணணும் சொல்லுங்க. பிரார்த்தனை செய்யுங்க. எப்படி அது, அதாவது இது எப்படி சக்சஸ் ஆகும்னு எனக்கு தோணுதுன்னா, ஒரு பெரிய ஒரு பர்சனாலிட்டி, அவங்க வந்து ரொம்ப பிரபலமா இருக்கணும். அவங்களுக்கு
ஒரு மிராக்கள் நடக்கணும் அவங்களுடைய லைஃப்ல. ஸோ அவங்க இப்ப வந்து அதை பத்தி சொன்னாக்க மக்கள் ஏத்துக்கக்கூடிய ஒரு பெரிய நபரா இருக்கணும். தெரிஞ்ச ஒரு பிரபலமான ஒரு நபர் தான் நான் சொல்றேன். அது எந்த துறைன்னு எனக்கு தெரியாது. இப்போ ஒன்றும் இல்லை, திருவண்ணாமலைக்கு ரஜினிகாந்த் போனாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே போய் லைட் போட்டாரு. அவர் அங்கே போயிட்டு வந்தாரு, அந்த படத்துல நடிச்சாரு. அதுக்கப்புறம் அவர் போக ஆரம்பிச்சாரு, எல்லாரும் போறாங்க. இப்போ அது வந்து நல்ல விஷயம் தான் நடந்திருக்கு. அது மாதிரி அவரை சொல்லல, அது எனக்காக ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லல. அது மாதிரி நல்ல பிரபலமானவங்க, நல்ல ஒரு சக்தி வாய்ந்தவங்க, ஆன்மீகத்திலேயோ ஏதோ ஒரு துறையில சில பேர் பேசினாக்க அது வந்து மக்கள் கண்டிப்பா பாசிட்டிவா எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இதை ஏத்துட்டாங்கன்னா, அதை பத்தி பேசினாங்கன்னா சீக்கிரமா அது நமக்கு இயல்பு தான். நம்ம சொல்ற விஷயம் எல்லாம் பாசிட்டிவ் தான் நடக்குது. ஆனா பெரிய ஒரு கை சொல்லும் போதுதான் டக்குன்னு ரீச் ஆகும். ஒரே நிமிஷத்துல யூடியூப்ல அவங்க சொன்னாங்கன்னா என்ன ஆகும்? ஆஹா, இவரே சொல்லிட்டாரு. ஒன்றும் இல்லை, ஒரு விஷயத்தை இப்போ ஏன் ஈழர் பாஸ்கர் கொண்டு போறாங்க? ஈழர் பாஸ்கர்கிட்ட போனாக்க அது பிரபலம் ஆயிடும். அப்படி அந்த மாதிரி அவரை நான் சொல்லல. அவர்கிட்ட போறதுக்கும் எனக்கு வாய்ப்பெல்லாம் வந்தது. பட் இருந்தாலும் அந்த மாதிரி நான் யோசிக்கிறேன். இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது இறைவன் வேற வழி வச்சிருக்கலாம். எல்லாரும் இதை கடைபிடிச்சிங்கன்னா நிச்சயமா நம்ம வீடு பாசிட்டிவ் ஆகும், நீங்க பாசிட்டிவ் ஆயிடுவீங்க. நிறைய தெரப்பி இதுல சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும்போதே தூக்கத்துக்கு, அப்புறம் நம்ம தொப்பை குறையறதுக்கு, பெண்களுக்கெல்லாம் நிறைய இதுல இருக்கு. சின்ன சின்ன விஷயம் சொல்லும் போதே நல்ல மாற்றங்கள் வருது. அதனால அவசியம் பெண்களும் யாருக்கெல்லாம் வேணுமோ எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நாளைக்கு வந்து 3 days வந்து நான் கொஞ்சம் டைட்டா இருக்கும். சாயந்தரம் 5 மணிக்கு மேல கூப்பிடுங்க சார். காலையில ஒரு இடத்துக்கு போறேன், ஃபங்க்ஷன் மாதிரி. ஸோ ஈவினிங் 5 o'clock மேல கூப்பிடுங்க. நான் பார்த்துட்டு நம்மளுடைய குழுவிலேயே வந்து நீங்க கேட்ட மாதிரி பிரபலமான ஆளுகள்ல நிறைய இருக்கிறாங்க. நம்ம குழுவிலேயே எங்க குரு இருக்காரு, இன்னொரு